श्री नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसरशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलाकृन्तभुक्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்றுன்னு பாசுரம். இது ஆச்சரியமான பாசுரம். நம்ம பல பாசுரங்கள் பார்த்தா கூட இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்றதுனா, ஒன்று சரணாகதியை சொல்கிறா, ரெண்டாவது தங்களுடைய அன்பை சொல்கிறா. நாங்கள் ஏதாவது பண்ணியிருந்தோம், முன்ன பின்ன தப்பு பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஞ்ஞாபனமும் பண்ணுறா. முதல்லேருந்து பார்த்தோம்னா முதல் 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை பற்றி சொன்னான்னு பார்த்தோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூட 5 நிலைகளை சொன்னான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 பாசுரங்களாலே ஆத்து மனுஷாலை எழுப்பினான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 பாசுரங்களாலே நப்பினை பிராட்டியை எழுப்பினா நப்பினை பிராட்டி கூட வந்து தானும் வந்து இருக்கேன்னு சொல்லி குடிந்தேல ரொம்பவன் தானும் வந்து இருந்தாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பெருமாளை தாயார் வந்துட்டா இல்லையா, இப்போ பெருமாளை துதிக்கணும். பெருமாளை துதிச்சா ஒரு 4-5 பாசுரத்தினாலே பெருமாளை துதிச்சா என்ன சொன்னா, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் வசக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. நான் இவன் எப்படிப்பட்டவன்னா, இந்த நந்தகோபன் எப்படிப்பட்டவன் அவனை சொல்லி அப்படிப்பட்டவனோட மகனே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய், இப்படி பெரிய பெரிய ராஜாக்கள், ரிஷிகள், பெரிய பெரிய தேவர்கள் எல்லாருமே வந்து அரசர்கள் எல்லாருமே வந்து உன் திருவடி காலில் வந்து விழா தெரியுமா, அதுபோல் நாங்களும் தலை பெய்தோம், அதனால் நீங்கள் அனுகிரகிக்கணும்னு கூப்பிட்றா. அந்த 2வது பாசம் சொல்லி கூப்பிடும்போது போய் இவன் கண்ணை திறந்து பார்த்துட்டான்னு தெரியுது. அது இவ பார்த்தோன்னே நீ கண்ணை பார்த்துட்டு தெரிஞ்சுது, நீ ஏந்து கிளம்பி வா அப்படின்னா எப்படி வரணும்னா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே மாறி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கம் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுந்து கர்ஜித்து வருமோ அது போல் நீ வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ண, உன்னோட சீரிய சிங்காசனத்தில் உட்காந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா. அதுக்கப்புறம் என்ன, போற்றி போற்றின்னா அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு பெருமாளை போட்டு பாடினா. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொன்னால், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாயின்னு. அதுக்கப்புறம் மாலே மணிவண்ணா, ஆச்சரியமான அந்த ஒரு வரி, மாலே மணிவண்ணா, வாத்சல்யம் இருக்கக்கூடியவனை நீ எங்களை அனுகிரகிக்கணும்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, கூடாரை வெல்லும், அதாவது விரோதிகளை வெல்லக்கூடிய அப்படின்ற ஒரு அர்த்தமும், கூடாரை வெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு அந்த சர்க்கரை பொங்கல், அது வந்து அக்கார அடிசல், அது ரொம்ப விசேஷம்னோ. அந்த எதனால் விசேஷமாச்சு, ராமானுஜரால் அது விசேஷமாச்சு. அது ராமானுஜர் நிறைவேற்றினார். அதனால் என்னன்னா இவர் கோதாகிரஜன் ஆனார். அப்படின்னா ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணன் ஆனார்னு ஒரு சிறந்த வைபவம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து கடைசியில் என்ன பண்ணான்னா, நாங்கள் நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஆபரணங்கள் அணிவோம்ன்றாலேயே போன பாசுரத்தில் நாங்கள் விரதத்தை முடித்தோன்னு என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிடுறது நல்லா ஆபரணங்கள் போடுவோம். நான் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் நாம் அணிவோம். இது போல் பல நகைகள் நாங்கள் அணிவோம். ஓகே, ஆடை உடுப்போம், நல்லா சீவி சிங்காரிச்சுட்டு ஆடைகள்லாம் ஊற்று, பட்டு ஆடைகள்லாம் ஊற்றிருப்போம். அதன் பின்னே பால் சோறு, அதுவும் எப்படி, மூடனை பெய்து முழங்கை வர, இப்படியாக நாங்கள் ஆனந்தத்தில் திளைத்திருப்போன்றா. உடனே கிருஷ்ணன் கேட்குறான், சரி பெரிய பெரிய முனிவர்களும் யோகிகள்லாம் இருக்கால, அவெல்லாம் தபஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்பா, சாதாரணமாக ஒரு காமியார்த்தத்தை கேட்பா. பெரிய சில பேர் பண்ணால் பெருசாக தபஸ் பண்ணுவா, பெரிய என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சாதாரண ஒரு பதவி வேணும். சாதாரண நம்மளே என்ன வேண்டிக்கிறோம், நம்ம பண்ணுற காரியம். ஆண்டாள் ஒன்றுமே சொல்ல, இங்கே கிருஷ்ணர் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, நாம் என்ன தப்பு பண்ணுறோமோ அதை சுட்டி காட்டி இந்த தப்பு பண்ணாத அப்படின்றது தான் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல லௌகீக வாழ்க்கைன்னு இருக்கும் இல்லையா, இந்த லௌகீக வாழ்க்கையில் என்னவாக இருக்கும், நல்லா சாப்பிட்டுண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, நமக்கு எது முக்கியம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் பண்ணுறது சாப்பிட்றது தான் நமக்கு முக்கியம். அதுவும் ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், ஆற்றுல சாப்பிடக்கூடாது. ஆற்றுல சாப்பிட்டா இப்போல்லாம் தப்புன்ற அர்த்தம் வருது, நிஜமாகவே மாறின்னு இருக்கு. இன்னும் பல இடங்களில் நோ கிச்சன் ஹவுஸ்னு வச்சுருக்கா, அதில் ஆற்றுல கிச்சனே இருக்காது. இது ஒரு ஆற்றுல தளி பண்ணுற ரூம்னு ஒன்றும் கிடையாது. என்னென்னா எல்லாமே வெளில வாங்கிக்கணும். அப்படின்னு கொண்டு வரா. இன்னும் சில வருஷங்கள் போச்சுன்னா அது மாறிடுதுன்னா எவ்வளோ பெரிய அபத்தம். நம்ம இப்போ சாப்பிட்றதே விஷமாக இருக்குது இல்லையா, நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே விஷம்.
அது அட்லீஸ்ட் தலிகை பண்ணி நம்ம கரெக்டாக தலிகை பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி சாப்பிடும்போது ஓரளவுக்கு அது நம்மளை தாக்காமல் இருக்குது. இன்னும் போச்சு வெளில வாங்கி சாப்பிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அப்படி இருக்கக்கூடாதுண்ணா. இந்த லௌகீக காரியத்தில் இருக்க என்னென்னா, நமக்கு என்ன முக்கியம்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், வெளில போய் சாப்பிட்ணும், 4 பேர் இடத்துல சோஷியல் என்ற இல்லையா, சோஷியல். அதனால அங்கே இப்படி இருக்கும், எல்லோரும் சோஷியல், எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க. இது ஒரு பேர் வேறு, அது பேரை வச்சு பண்ணுறான். அதெல்லாம் கூடாது, அதில் நாம் இறங்கக்கூடாது. ஏன்னா சொல்கிறா, பெரிய பெரிய முனிவர்கள்லாம் கூட என்கிட்ட இது பண்ணுற தபஸ் பண்ணி பண்ணுறா. வந்ததுக்கப்புறம் என்ன கேட்குறா, சாதாரணமாக கேட்குறான். இப்போ ஒரு ராட்சசன் என்ன கேட்குறான், சாகா வரன்றான், அது கொடுக்க முடியாதுன்னா இப்படி அப்படின்றான். இதெல்லாம் அல்பமான விஷயம். இதே ராட்சசன் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டு தபம் பண்ணியிருந்தான்னா அவன் இங்கே சாக வேண்டிய விஷயமே இல்லை, மோட்சத்தில் நிம்மதியாக இருக்கலாம். அதுலேயும் சில பேர் மோட்சத்துக்கு போனால் அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கேட்கக்கூடியது என்னவாக இருக்கணும்னா மோட்சமாக தான் இருக்கணும். எம்பெருமான இடத்துல போய் நமக்கு என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இத்த கொடு அத்தை கொடுன்னு வேண்டிக்கவே கூடாது, முறம் கொடு தொடப்ப கொடுன்னு வேண்டிக்கக்கூடாது. நம்ம பார்த்தோன்னே முன்னாடி ஒரு பாசத்தில் அதுபோல் நம்ம கேட்க வேண்டியது என்ன கேட்கணும்னா, நீ எனக்கு மோட்சத்தை கொடு, அதே மாதிரி உனக்கு என்ன கொடுக்கணும்னு தொந்தோ கொடு, நான் அதை ஏற்றுக்கிறேன். நீ நல்லது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், கெட்டது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். இதுதான் விஷயமா இருக்கணும். திடீர்னு நல்லது நடக்கிறது ஆஹா ஓஹோன்னு குதிக்கக்கூடாது, இல்லை கெட்டது நடக்கிறது ஐயோ இப்படி ஆகிடுதே அப்படின்னு உட்காந்து அழக்கூடாது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா நிச்சலமாக இருக்கணும், சலனம் இல்லாமல் இருக்கணும். சலனம்னா அங்கே இங்கே ஓடுறது, அந்த மனசு அங்கே இங்கே ஓடாமல் நிச்சலமாக இருக்கணும். அப்படின்னா அமைதியாக இருக்கணும். இந்த தெளிவு, இதைத்தான் ஆண்டாள் என்ன சொன்னா, தெளிந்து உன்னை சேவிக்கிறோம். ஏன்னா அந்த தெளிந்தால் தான் உன்னை சேவிக்கணுன்ற எண்ணமே வரும். இல்லை இந்த குதிக்கிறதுனால வராது. அதனால் இந்த பெரிய பெரியவாள்லாம் கூட என்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், உனக்கு பெருசாக யாகமே பண்ணுறேன், புஷ்ப யாகமே பண்ணுறேன். நான் திடீர்னு சில கோயிலை பார்த்தா புஷ்ப யாகம் பண்ணுவாள். டன் கணக்கில் பூ கொண்டு வந்து பெருமாள் நல்லா சமர்ப்பிப்பாள். சமர்ப்பிச்சு அவன் என்ன வேண்டிப்பானா, அப்பா எனக்கு ஒரு காரை கொடு, இல்லை ஒரு ஆங்கொடு, இல்லை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடு, இது பையனுக்கு கல்யாணம், எல்லாம் வேண்டி சின்ன சின்னதாக. இது எல்லாமே சின்னது, சிறியதே வேண்டக்கூடாது, பெருசாக தான் வேணும். இது என்ன பெரிய வீடு, அதை தான் வேண்டணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பல முனிவர்கள்லாம் ஒருவா என்கிட்ட வந்து சாதாரணமாக அல்பமாக கேட்குறா. எப்படின்னா, நீங்கள்லாம் கேட்குறீங்களே அது போல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போய் இது கொடு அது கொடுங்க அதெல்லாம் கேட்கணும். பெருமாள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோன்னா, நீ தான் எனக்கு வேணும், ஒன்றை தவிர எனக்கு வேணும். நீ வந்துட்டா எனக்கு எல்லாமே வந்துட்டு போகிறது. இப்போது பெருமாள் நம்மக்கிட்ட வந்துட்டார்னா தாயார் வந்துட்டு போகிறார், தாயார் வந்துட்டான்னு நான் எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறது. வேறு என்ன வேண்டியிருக்கு, பெருமாளே பார்த்துட்டு போகிறார். அப்படியாக இந்த இடத்துல என்ன சொல்ல, அப்படி இருக்குது அது அந்த நீங்கள் கேட்குறதுலாம் என்ன, ஆடை உடுப்போம் பால் சோறு உண்ணுவோம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு கண்ணன் கேட்குறான். கேட்டதுக்கு அவள் சொல்கிறான், இந்த பாசுரத்தோட விசேஷம் என்னென்னா, நம்ம ஆற்றுல பத்திரிகைலாம் எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மேலே அவாவாளுடைய ஆச்சாரியன் பெருமாள் ஊர் பெருமாள் எல்லாம் எழுதிட்டு, இதை உபய கொச்சலோ பரி நான் இன்னார் இப்படிப்பட்டவர், நீர் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது முடியறது இது வந்து சொல்லி எல்லாம் இந்த இடத்துல நடக்கிறதுன்னு எழுதிட்டு கீழே யார் போடுறாலோ அவளுடைய பேர் போட்டு இடது பக்கம் ஒரு அவள் அட்ரஸ் போட்டுருவா, ஃபோன் நம்பர் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கும் இந்த விஜாபனத்துக்கு அந்த பேர் போடுறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வச்சனம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வாச்சக தோஷா க்ஷந்தவ்யான். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ தூரம் எல்லா பத்திரிக்கைலாம் எழுதியிருக்கேன், இது ஏதாவது ஒரு குறை இருக்கும், சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு 2 குறை இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இந்த வார்த்தை வரக்கூடாது, இந்த வார்த்தை தானே வரணும், ஏன் அந்த வார்த்தை போடலன்னு கேட்பான். அது விஷயம் தெரிஞ்சா சொல்லுவாள். ஏன்னா அடுத்த வாட்டியாக நம்ம அது போடாமல் இருக்கலாம், அதை தப்பு பண்ணாமல் இருக்கலான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இது எல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் கண்டிப்பாக, அந்த தோஷத்துக்கு நீ என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு யாரை கூப்பிட்றோமோ அவளை நம்ம ஆஹ்வானப்படுத்துறவாக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம். என்னென்னு கேட்குறோன்னா, இதில் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா பேர் போடல, எங்கள் சித்தப்பா பேர் போடல, பெரியப்பா பேர் போடல, எங்கள் பெரியப்பா பேர், எங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாரும் பேர் போட்டேன்னா எல்லா பேர் போட்டான். அந்த பேரில் இந்த இடத்துல ஏ வரணும், இந்த இடத்துல ஈ வரணும், இந்த இடத்துல ஐ வரணும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பேர் போட்டு நம்மளை மதித்து ஒரு பேர் போட்டாலா பேர் போட்டு விட்டுருணும், பேர் போடலையே அதுவும் விட்டுருணும், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் வந்து நம்ம என்ன கவனம் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் அது என்ன அது மாதிரி ஒரு வேளை இருந்தால் கூட என்னென்னா க்ஷமிக்கவும் அப்படின்னு அந்த இடத்துல முதலே போட்டுடுறோம். அந்த பாசனம் தான் இந்த பாசனம். அந்த வார்த்தை இருக்கே அதுதான். என்ன சொல்கிறா, இவ்வளோ தூரம் நாங்கள் நோன்பு நோட்டுறோம், உன்ன இடத்துல பேசினோம் பழகினோம், உன்னை திட்டினோம் கத்தினோம், இதில் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கோவில்லையே ஒரு உற்சவம் பண்ணுறோம் இல்லையா, பவித்ர உற்சவம்னு ஒரு உற்சவம் பண்ணுறோம். அது எதுக்கு பண்ணுறோம் தெரியுமா? நாம் பண்ணக்கூடிய உற்சவங்கள் நிறைய உற்சவங்கள் பண்ணுறோம். நித்திய உற்சவம், பக்ஷ உற்சவம், மாச உற்சவம், வருஷ உற்சவம், எல்லா உற்சவம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில குறைகள் ஏற்படும். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் பவித்ர உற்சவம். பவித்திரத்தை சாத்தி அது பவித்திரமாக குறைகள்லாம் நீக்கி பவித்திரமாகும்படியாக இருப்பதனால அதுக்கு பவித்ர உற்சவம் ஒன்று பேர். அது மாதிரி என்னென்னா, இவ்வளோ நாங்கள் நம்ம கூட பழகி என்னென்னலாம் பேசினோம் பழகினோம், இன்னும் திட்டினோம் கத்தினோம், என்ன பண்ணோம், இதில் ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா க்ஷமிச்சுக்கோ அப்படின்றத இந்த பாசனம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த உருகல் இருக்குது.
அதனால தான் நான் சொன்னேன், இந்த பாசுரம் சேவிக்கும்போது, இந்த பாசுரம் உபன்யாசம் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு என்ன பண்ணணும்னா நமக்கு அப்படியே மேலும், ஆஹா பெருமாளே, ஆமாம் இப்படிலாம் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு. ஆனால் அதை அவன் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அது அவனோடைய சௌலபியம். ஆனால் அது நாம் பண்ணுறமேன்ற குற்றம் வச்சு நமக்கு இருக்கணும் இல்லையா? அதை தான் இந்த பாசுரம் சொல்கிறா. இது கொஞ்சம் உருகலான பாசுரம், கடைசி பாசுரம் உருகலான பாசுரம். இதுக்கப்புறம் 2 பாசுரம் என்ன பாசுரம்னா பலஸ்துதின்னு சொல்லக்கூடிய பாசுரம், அது பின்னாடி பார்ப்போம். அப்படியாக இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா, கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம். நாங்கள்லாம் யார் தெரியுமா? இவன் கேட்குறான், என்ன கேட்டிருக்கான், இது போல் காமியார்த்தமாகவே இருக்கீங்களே, காமியத்திலேயே உங்களோட புத்தி போகிறதே, இந்த ஆசையிலேயே புத்தி போகிறதே அப்படின்னு பெருமாள் கேட்குறான். யார்கிட்ட? இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கிட்ட கேட்குறான். இல்லை நாங்களாம் யார் தெரியுமோனோ என்ன, கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம். நாங்களாம் யாருன்னா, இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து என்னது? பசுக்கள். கறவைகள்னால் பசுக்கள், கறக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பசுக்கள், இந்த இடத்துல இந்த பசுக்கள் தான் எங்களோட சொத்து, எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? நாங்களாம் கறவைகள். இந்த கறவைகளை எல்லாம் மேய்ச்சி கொண்டு போய் அதனால் வரக்கூடிய பணத்தினால வாழக்கூடியவர்கள் இல்லையா? இவளுக்கு என்னென்ன, இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா, இவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து ஒரு வண்டியில் வச்சு அது நேராக கொண்டு போய் மதுரையில் மதுரா, அந்த மதுராவில் கொண்டு போய் அங்கே விற்று திரும்ப அதனால் வரக்கூடிய பைசா எடுத்துகிட்டு வந்து மறுநாள் என்னவோ அது ஓட்டிகிட்டு இருப்பான். இதுதான் அவளுடைய ஜீவனாம்சம் இல்லையா? இந்த கறவைகள் தான் எங்களுக்கு மெய். அதனால் அந்த கறவைகள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் மேய்க்க போகும்போது காட்டுக்கு கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போ தான் சாப்பிடுவோம். இன்றைக்கும் நிறைய பேர் இந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம், கார்த்தால் இந்த பசு மாடுகளை மேய்ச்சி கூட்டு போவாள். கூட்டு போகும்போதே கையில் ஒரு மூட்டை சாதம் எடுத்துன்னு போவாள். என்ன சாதம்னா, நேற்றுக்கு பழைய சாதம், அதை எடுத்துன்னு அதான் சாப்பிடும். என்ன பண்ணாங்க, மேய்க்க விட்டுருவா. இவன் என்ன பண்ணால் காத்தால் 5 மணிக்கு கிளம்பி போகிறா இல்லையா, வரும்போது 8-9 மணி ஆகிடும். இப்போ ஏந்துக்கிறது 3-4 மணிக்கு ஏந்துக்கிறான். நம்ம தனுர் மாதத்தை தான் பண்ணிட்டுருக்கோம், அவன் நிச்சயமாக அப்படி தான் பண்ணிட்டுருக்கான். மாடு மேய்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் பகல் பொழுது வந்துடுதுன்னா போயிட்டு வர்றது வந்துடுது. அதனால் பண்ண நேராக அதுவும் அந்த காத்தால பொழுது என்ன சொல்லனா, அந்த புல் இருக்கு இல்லையா, அந்த புல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய பனி, அந்த பனி இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் போய் இந்த எருமை மாடு மேய்க்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட ஏன்னா இந்த காலங்காத்தால் வந்து எருமைகள் என்ன, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான். அப்படின்னா அந்த லைட்டாக அந்த வெளிச்சம் வருது இல்லையா, அந்த வெளிச்சத்தில் என்ன தெரியுதுன்னா, அந்த புல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பனி மேலே சொட்டு சொட்டாக தெரியும் அந்த காலம் இல்லையா. அப்போ போனால் என்ன ஆகட்டா, இந்த பசுக்கெல்லாம் நல்லா காயாத புல் சாப்பிடும், நல்லா சாப்பிட்டு நல்லா ஜீரணமாக இது நடந்து வந்துடுது இல்லையா. அந்த காலகட்டத்தில் திரும்பி ஆற்றுக்கு வரும்போது என்னென்னா 8-9 மணிக்கு கிராமங்கள் இன்றைக்கும் உண்டு, நானும் பார்த்துருக்கேன். இந்த கார்த்தால 5-6 மணிக்கு நம்ம வெளில வந்தோம்னா இந்த மாடுலாம் ஓட்டின்னு போயிட்டு நம்ம எல்லாரும் முடிச்சு வந்து திருப்பி 8-9 பெருமாள்லாம் சேர்த்து திருப்பி வெளில வரும்போது பார்த்துக்கலாம் இந்த பசு மாடுகள்லாம் திருப்பி அப்படியே வரும். இங்கே வந்தால் மாட்டுக்கொட்டைக்குள்ளே போகும், கிராமத்து ஆற்றுக்குள்ளே மாட்டுக்கொட்டாய் போகும். அது அந்த மாதிரி, அதுதான் இவாளுடைய தொழில். அந்த மாதிரி இருக்கக்கூடியனா கறவைகள் பின் சென்று காணம்னா காடு சேர்ந்து உண்போம். அங்கே நாங்கள் சாப்பிடக்கூடிய சாதாரண, எங்களுக்கு என்ன ஞானம் இருக்கா, இங்கெல்லாம் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது விட்டுருங்க, சரணாகதின்னு ஒன்று இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஏதோ கிராமத்தில் சாதாரணமாக இருந்துட்டுருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யாரை சொல்கிறான், நம்மளை சொல்கிறான். இங்கே அஜ்ஞானிகளாக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, எதுவுமே தெரியாது, எம்பெருமானே தெரியாது அப்படின்னு லௌகீகமாக சுற்றின்னு இருக்கோம். எங்களுக்கு லோக ஞானம் தான் இருக்குது, அதுதான் லௌகீகம். லோக ஞானம் இருப்பவர்கள் லௌகீகர்கள். வேதம் சொல்லக்கூடிய ஞானத்தில் இருக்கக்கூடிய வைதிகர்கள்னால் வேதம் சொல்ல மார்க்கத்தில் பின்பற்றக்கூடியவர்கள். லௌகீகர்னால் இந்த உலகம் மாயைன்னு வா, இந்த உலகம் மாயைன்னு வா. இந்த மாயாலோகத்தில் ஊழ்ந்துட்டோன்னா திருப்பி எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம பாரத தேசம் எவ்வளவோ பரவாயில்ல, இதை தாண்டி போயிட்டோன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மாயையில் ஊந்துடும். அங்கேயும் திருப்பி வரணும் அப்படின்னு நினைப்போம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கா. அதான் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வேணும், போவேன், ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணுவேன், நல்லா சம்பாதிப்பேன், வருவேன், இங்கே வாங்குவேன், கார் வாங்கிடுவேன், இங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல போனவா தான் திரும்பி வரவே மாட்டான். ஏன்னா அந்த லௌகீகம் என்ன பண்ணணும், அந்த மாயை நம்மளை ஈர்க்கும். அதனால தான் ஜிதேந்திரன் ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிதேந்திரனா இந்திரியங்களை வென்றவன். அப்போ அந்த இந்திரியங்களில் நாம் ஊந்துட்டோம்னா அது சொல் பேச்சு கேட்டு அது பின்னாடி போயிடும். அந்த இந்திரியங்களை நாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தோன்னா என்ன பண்ணால் அது நாம் சொல் பேச்சு கேட்டால் அதெல்லாம் நம்ம வைதிகத்துக்கு வரும். அப்போ என்ன ஆகுனா, இது நமக்கு கரெக்டு கிடையாது, நம்மளை ஈர்க்கக்கூடியது. ஏன்னா சொன்ன ஏற்கனவே கலியுகத்தில் தமோ குணம் ஓங்கி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும். சினிமா போகலாம், வா 3 மணி நேரம் அங்கே உட்காரலாம் அப்படின்னா துள்ளி குதிச்சு ஓடுவா இல்லையா. பெருமாள் சேவைக்கு வா 10 நிமிஷம் தான், போனோமா சேவிச்சுமா வந்தோம்னாப்பா போப்பா வரலப்பா இல்லைப்பா அப்படின்வா.
நான் ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்டேன், இப்போது 2-3 நாள் முன்னாடி கேட்டேன், என்னடா நீ சந்தியாவந்தம் பண்ணுறியாடா அப்படின்னு. இல்லை சந்தியாவந்தம் இல்லை பண்ணுறது இல்லைண்ணா. பொண்ணில் ஆயிடுத்து அப்படின்னா. சந்தியாவந்தம் பண்ணுறது இல்லை நான் காத்தால இருந்தோன்னே இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், அதனால் நான் படிக்கிறது அந்த நேரத்தில் படிக்க முடியாது, காத்தால ரிவ்யூ இல்லை சாயங்காலமே படித்து முடிச்சுட்டு காத்தாலேருந்து சந்தியாவந்தம் பண்ணிட்டு போய் இது நான் கேட்டேன், காத்தாலேருந்து சந்தியாவந்தம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா. இல்லை சாயங்காலம் முடிச்சுடுவேன், இருந்தாலும் ஒரு ரிவ்யூ பண்ணுவேன் காத்தாலேருந்து. கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை, சாயங்காலமும் படிக்க போகிறது இல்லை. ஆனால் இவளுக்கு என்ன, ஏதோ ஒன்று சொல்லிடணும் இல்லையா, ஏதோ அந்த நேரத்தில் பேச்சப் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிடணும். ஏன்னா நான் இவளுக்கு என்ன, ஏதோ ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த அப்படி ஓகே அப்படின்ட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமே தவிர அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக செலவிடுறோமா இல்லையான்ட்டு தோணாது இல்லையா. அது ரொம்ப முக்கியம். அப்படியாக எம்பெருமானிடத்தில் நாம் அந்த பக்தியை செலுத்தணும்னா முதல்ல நேரத்தை செலுத்தணும். நாம் நம்மளுடைய உடம்பை வணங்கி செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்படியாக கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம். நாங்கள் உண்ணக்கூடியவர்கள், நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, நாங்களாம் அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்கள். எப்படின்னா நம்மளை போல இல்லை, நம்மளை தான் அவ சொல்கிறான், வேறு யாரையும் சொல்ல. அது மாதிரி அந்த லோக ஞானத்தை விட்டுட்டு நம்ம வைதீக ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவர்கள் நான் காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னா. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, நான் எங்களுக்கு அறிவுன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா நாங்கள் என்னென்ன வேதங்கள் படித்தோமா, இந்த ஆயக்குளத்தில் இந்த கிராமத்தில் வேத விற்பனர்களுக்கான கிடையாது, இல்லை பெரிய பெரிய ஆன்றோர் சான்றோர் இருக்காருன்னா அவளும் கிடையாது, இல்லை சொல்லிக் கொடுக்குற பெரிய பெரிய மனுஷாக்கள்லாம் இருக்கானா அவள் யாரும் கிடையாது. யார் இருக்கானா, மாடு மேய்க்கிறவா இருக்கா, மாடு மேய்க்கிற அப்பா, மாடு மேய்க்கிற தாத்தா, மாடு மேய்க்கிற குழந்தை, அதை கொண்டு வந்து மாடு மத்தினால் ஓசைப்படுத்தும் பெண்கள், இவாள் தான். இவ தவிர வேறு யாரும் இல்லை. அதிகபட்சமாக போனால் இந்த ஆண்டாள் கோஷ்டின்றது என்னென்னா ஒரு பாசுரம் பாடின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஞானம் கிடையாது, அறிவொன்றும் இல்லாத சிறிதரும் இல்லாத நாங்கள் யார் தெரியுமோ, ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த குலம் நமக்கு கிடைக்க அவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். இந்த ஆயர் குலம்ன்றது எம்பெருமான் தேர்ந்தெடுத்து வந்து இருந்த குலம் ஆயர் குலம்ன்றது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கிருஷ்ணா இந்த யாதவர்கள் எங்கேருந்து வரா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஏயாத்தின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு அபச்சாரம் பண்ணுறான், அதனால் ஒரு சாபம் வருது, என்னன்னா முதுமை அடைகிறான். அந்த முதுமைக்கு என்ன வழின்னு கேட்குறான் அவர்கிட்டயே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பசங்கக்கிட்ட கொடுத்து நீ உன் பசங்கிட்ட இருக்கிட்ட எம்மனத்தை வாங்கிக்கோ அப்படின்னா. அந்த எவ்வனத்தை கேட்கும்போது அதில் முதல் பையன் யாருன்னா யதுன்னு சொல்லக்கூடியவன். அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் தர்மத்தை சொல்லக்கூடிய தர்மவான். அவன் சொல்கிறான், இது தப்பு, நீ பண்ணக்கூடாது, நீ கேட்கவே கூடாது, தப்பு, நான் கொடுக்குறேன் அடுத்த விஷயம், பட் நீ கேட்கவே கூடாது, தப்பு, கேட்காதன்றான். இவன் கோச்சுன்றான், மற்ற பசங்களையும் கேட்குறான், யாரும் இல்லைன்ட்டா. கடைசியாக இருக்கக்கூடிய பையன், 2வது மனைவியினுடைய கடைசி பையன், அவன் பேர் குருன்னு பேர். அந்த குருன்னு பேர், அந்த குருவோட வந்த வம்சம் தான் குரு வம்சம்னு சொல்லுது. அந்த குருவுக்கு என்ன பண்ணுறான்னா, சரி நான் ஒத்துக்கிறேன் கொடுக்குறேன்னு கொடுத்துறான். கொஞ்ச நாள் வாழறான். வாழ்ந்ததுக்கப்புறம் இவனுக்கே புரியுது நம்ம பண்ணுறது தப்புன்னு. திருப்பி அந்த எவ்வனத்தை பையன்கிட்டயே கொடுத்துட்டு அந்த முதுமையை வாங்கிட்டு அவன் என்ன பண்ண காட்டுக்கு போயிட்டான். இந்த புரு ஆண்டுண்டு வரா. அந்த புரு வம்சத்தில் வந்தவதான் சாந்தனும், அந்த சாந்தனில் வந்தவதான் இந்த கௌரவர்கள் எல்லாம் வருது இல்லையா. இது வந்து கேட்குறான், அந்த யத்துன்றவன் போய் கேட்குறான், நான் பண்ணது தர்ம காரியம் தானே, ஏன் இப்படி நடந்தது, எனக்கு அநியாயம் தானே, கவலைப்படாத, உன்னுடைய பரம்பரைக்கு அது கொண்டு போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வாக்கு கொடுத்து, அதனால் என்ன பண்ணுறான்னா இந்த பரீட்சித் மகாராஜா வரைக்கும் வந்து கொண்டு போய் விட்டு அந்த இதை வந்து யாதவாளுக்கு கொடுக்குறான். அப்போ அது யாதவா குலம் எவ்வளோ எப்பேற்பட்ட குலம், எம்பெருமானோட அனுகிரகம் பெற்ற குலம். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்கள் இந்த யாதவர்கள். அதுதான் ஆய்குலத்துன்னா, ஆயர் குலத்து அப்படின்னா இந்த யாதவர்கள் குலத்தில் இருக்கக்கூடிய இளையர் குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை என்ன. சரி, இந்த ஆயர் குலத்தில் பிறந்த நாங்கள் என்ன பெற்றோம் அப்படின்னா, எம்பெருமானே நாங்கள் உன்னையே பெற்றோம். ஆயர் குலம் முதல்ல எப்படி இருந்ததுன்னா சாதாரணமாக தான் இருந்தது. எம்பெருமானுடைய திருவடி பட்ட உடனே, அவனுடைய அவதாரம், அந்த அவதாரத்தில் திருவடி பட்ட உடனே அது என்னாச்சுன்னா அந்த இடமே சுபீட்சமாச்சு அப்படின்னா, பச்சைன்னாச்சு அப்படின்றது சொல்கிறா. அதுக்குள்ள ஆயர் குலம், அப்படிப்பட்ட ஆயர் குலத்து பிறந்த குலவிளக்கு இவன் இல்லையா. அந்த ஆயர் குலத்தில் பிறந்த குலவிளக்கு இவன் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த சுபீட்சமாச்சுன்றது ஒன்று. இந்த குழந்தைங்க வந்து பிறக்கணும்னு நாங்கள் பெற்றோமே அந்த வரம் எப்பேற்பட்ட வரம். ஏன்னா இவர்கள்லாம் முனிவர்களும் யோகிகளும் இங்கே வந்து இருக்கா, எதுக்கான பெருமாளுடைய ஆலிங்கனத்துக்காக இருக்கா. அந்த ஆலிங்கனம் எனக்கு கிடச்சிடுது அப்படின்ற அந்த சொத்து. என்ன சொத்துனா, எம்பெருமானே ஒரு சொத்து. உந்தன்னை பிறவி பெருந்தன்னை, நாங்கள் உன்னையே பிறவியாக பெற்றோம். நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை நம்ம ரிலேஷன்லேயோ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான்,
இல்லை பெரிய ஐஏஎஸ் இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐஏஎஸ் இருக்கார் தெரியுமோ, அவர் எங்கள் சித்தப்பா பையன், எங்கள் பெரியப்பா பையன், எங்கள் மாமா பையன் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் ஒரு சாதாரண ஒரு பதவிக்கே இவ்வளோ சொல்கிறோன்னா, இப்போ எம்பெருமானே அங்கே இருந்தான்னா அப்போ எவ்வளோ பெரிய உசத்தியான அந்த பிறவி, நம்மளோட பிறவி அது கூட இருக்கிறதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு போய் சேவிக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம், அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு ஒரு விஷயம். கூடையே இருக்கான். அவதாரங்களில் எத்தனை பேர் கூட இருந்தான், என்னென்ன நேற்றுக்கு பார்த்தோம்ல, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பெற்றார்கள்னு. அதுபோல் நமக்கு என்ன பெற்றோம்னா எம்பெருமானையே பெற்றோம். அப்படிப்பட்ட பெற்றவர்கள் உந்தன்னை பிறவி பெருந்தன்னை, நாங்கள் இந்த உன்னோட பிறவின்னு சொல்லக்கூடிய இந்த பெருந்தன்மை இது இருக்கே, அந்த தன்மை பெற்றவர்கள் நாங்கள் புண்ணியம் உடையவர்கள், ஆனால் ஞானம் இல்லாதவர்கள். என்ன சொல்ல, எங்களுக்கு ஞானம்லாம் கிடையாது, ஆனால் ஒரு புண்ணியம் இருக்குது. என்ன புண்ணியம்னா, இந்த ஒரு சொத்து எதற்கும் நிகரில்லாத சொத்து. அந்த சொத்து என்னன்னா நீ தான். அந்த சொத்து நீயே எங்கிட்ட இருக்க, எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? ஞாம் உடையும் நாங்கள் இதை உடையவர்கள் அப்படின்னா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. நாங்கள் இதை உடையவர்கள். நாங்கள் யார்? நாங்களாம் குறையொன்றும் இல்லாதவர்கள். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. நாங்களும் குறையில்லாதவர்கள், எம்பெருமானே நீயும் குறையில்லாத. எம்பெருமான் குறையில்லாதவன். என்ன சுத்த சத்வம்னு பேர். நம்ம வைகுண்டத்துக்கு போனோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, இங்கே பூலோகத்திற்கு வரைக்கும் தான் ரஜோகுணம் தமோகுணம் நம்மளை பீடிக்கும். அதில் வர்றது தான் எல்லா கஷ்டமும் நஷ்டமும் சந்தோஷமும் எல்லாமே அதுதான். இந்த சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா, கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒன்றா பார்க்கும் இந்த சத்துவகுணம். அதனால தான் அந்த சத்துவகுணத்துக்கு என்ன வேணும் அப்படின்றா, இப்போ காத்தாலேருந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். எதனால்னா சத்துவகுணத்துக்காக. சரி, சந்தியாவந்தனம் பண்ணோம், திருவாராதனம் பண்ணுறோம், எம்பெருமான ஆராதனம் பண்ணோம், கோவிலுக்கு போனோம், இல்லை இந்த கொடுத்துக்கக்கூடிய நித்திய அனுஷ்டானம் நைமித்திக அனுஷ்டானம் இதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பண்ணுறோம். எதுக்கு பண்ணணும்னா இதெல்லாம் சத்துவகுணத்தை கொடுக்கக்கூடியது. நாம் இந்த சத்துவகுணத்தில் நம்ம ஊறி இருந்தோன்னா இந்த லௌகீக குணம்ன்ற நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். அது என்ன? அது ரஜோகுணம் தமோகுணம். இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா, நம்மளை இந்த சத்துவகுணத்தை விட்டு வெளில இருக்கும். அதாவது இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று மேல் ஓங்கித்துனா இது 2 அடங்கிடும். இப்போ சத்துவகுணம் மேல் ஓங்கித்துனா ரஜோ தமோகுணம் அடங்கிடும். இல்லை ரஜோகுணம் மேல் ஓங்கித்துனா சத்துவகுணமும் தமோகுணமும் அடங்கிடும். இல்லை தமோகுணம் மேல் ஓங்கித்துனா சத்துவகுணமும் ரஜோகுணமும் அடங்கியிருக்கும். அப்போது எது மேலே இருக்கணும்னு நாம் டிசைட் பண்ணோம் இல்லையா. இப்போ சத்துவகுணம் மேலே இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம சத்துவமான விஷயங்கள்லேயே போகும். பெருமாளை சேவிக்கலாமா, கோயிலுக்கு போகலாமா, இல்லை பெருமாள் ஸ்தோத்திர பாதா சொல்லலாமா அப்படின்னு அந்த எண்ணத்தில் போகணும். அப்படியா? அது போல் இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லாத தன்மை. அது என்ன தன்மைனா, குறையொன்றும் இல்லாத. எந்த ஒரு குறைனா அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் இல்லை. எனக்கு எந்த குறையுமே இல்லையே, எனக்கு ஏதாவது கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தானே. இவருக்கெல்லாம் ஆயர்பாடில் இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. இவருக்கு ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, யோசிக்கிற தன்மை கிடையாது, எதுவுமே கிடையாது, அவளே ஒத்துன்னு இருக்கா. இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஏன் இருக்கோம்னா, சொத்து ஒரு பெரிய சொத்து ஒன்று எடுத்துது, அதுக்குண்டான அன்பு நாங்கள் கரெக்டாகவும் செலுத்துகிறோம். அது போகாத அந்த அன்பு நீயும் எனக்கு செலுத்துகிற இல்லையா. இந்த 30 பாசுரங்களில் இந்த 27 பாசுரங்கள் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் பெருமாள் மேலே செலுத்து அன்பு ஒரு வகையில், பெருமாள் நம்ம மேலே செலுத்துகிற அன்பு ஒரு வகையில், ரெண்டுமே இருக்கு இல்லையா. இந்த வாத்சல்யம், அதில் மாலே மணி வண்ணா என்ன வாத்சல்ய குணமுடையவன் எம்பெருமான். என்ன எப்போ என் பையன் என்னை நினைக்கும் போது நான் போய் நிற்கிறேன். பிரகல்லாதன் எப்போ சொல்லுவான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு அங்கே போய் நிற்கணும்னு நின்றான் இல்லையா. பெருமாள் ரெடியாக இருக்கான். நாம் போய் கேட்கறது தான் ஒரே ஒரு விஷயம். எடுத்து கையில் கொடுத்துட்றான், இந்த மோட்சத்தை வச்சுக்கோன்னு கொடுத்துட்றான். என்ன கிளம்பி எங்கிட்ட வா அப்படின்னு மோட்சத்தை கொடுக்குறான், கிளம்பி எங்கிட்ட வான்னு அர்த்தம். அப்படியாக இவன் குறையொன்றும் இல்லாதவன். இந்த குறையொன்றும் இல்லாதவர் இவர்கள் மட்டும் இல்லை, எம்பெருமானும் குறையுண்டாது. ஏன்னா இவன் சுத்த சத்வன். என்ன நம்ம மோட்சத்துக்கு போனோம்னா, மோட்சத்தில் இந்த வைகுண்டத்தில் நம்ம சத்வகுணம் மட்டும்தான் இருக்கும், ரஜோ தமோ குணங்கள் இருக்காது. நமக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, துக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துருப்போம், அந்த கைங்கரியம் பண்ணி நம்ம பாட்டுக்கு இது வேணும். அப்பப்போ வேணும்னா நேராக போய் பெருமாளை வைகுண்டநாதனை போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். இல்லை ராமானுஜரை சேவிக்கணுமா ராமானுஜரை சேவிச்சுட்டு வந்துடலாம். இல்லை முதலையாண்டான் சுவாமி சேவிக்கணும் சேவிச்சுட்டு வந்துடலாம். இது போல் எல்லாரையும் சேவிக்கலாம். நான் எல்லாரும் அங்கே போனவா தானே. இப்போ பூலோகம் எப்படி இருக்கோ அது போல் 3 மடங்கு இருக்கக்கூடியது வைகுண்டம். அங்கே போனால் இதே போல தான் இருந்துட்டு இருப்போம். ஆனால் பிணி மூப்பு துன்பம் பசி இல்லாமல் இருப்போம். அதனால தான் அதுக்கு ஆனந்த லோகம்னு பேர். அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது. அப்போ நமக்கு என்னென்னா, அது சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய இடம். அந்த சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான். எம்பெருமான இடத்துல ரஜோகுணமோ தமோ குணமோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் எம்பெருமானுக்கு ஒரு பேர் ஜிதேந்திரன் ஒரு பேர். இந்திரியங்களை வென்றவன் எம்பெருமான். ஏன்னா இந்திரியங்களால் இவன் அந்த இந்திரியங்களை உருவாக்கினதே இவன் தான். அதனால் இந்த இந்திரியங்கள் அவனை ஒன்றும் பண்ணாது. அதனால் இந்திரியங்களை வென்றவன் ஜிதேந்திரன் பேர். குறையொன்றுமில்லாத கோவிந்தா. இந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு ஒரு புஸ்தகம், 8 வால்யூம் இருக்கிற புஸ்தகம். லக்ஷ்மி நரசிம்மாச்சார்னு முக்கூர் லக்ஷ்மிசார்னு பேர். அவர் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கார். இவர் மட்டப்பள்ளின்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் பட்டராக இருந்தவர். யாகங்கள்லாம் பண்ணியிருந்தார், சுவாதி யாகம்லாம் பண்ணுவார். அவருக்கு பெருமாள் உள்ளே இறங்குவார்.
அவர் பெருமாள் வாக்கு சொல்வார். அவரோட விக்கிரம் இன்றைக்கி நீங்கள் போனாலும் சேவிக்கலாம் மட்டப்பள்ளியில். அப்படி விசேஷமான இவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். முடிஞ்சவர்களாக வாங்கி அதை படித்தா போதும். அது படித்து முடிச்சிட்டோன்னா நமக்கு தெரியாத விஷயம் இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம். அவர் மொத்தம் 8 புஸ்தகம். அது அந்த 8 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தில் கோவிந்தான்றதுக்கு என்ன நாமம், அதுக்கு உண்டான என்ன அர்த்தம்ன்ற சொல்லியிருக்கார். அந்த அப்படிப்பட்ட ஏற்றமான ஒரு வார்த்தை என்னென்னா கோவிந்தான்னு சொல்ல. நேற்று கூட சொன்னேன். கோவிந்தான்றது என்ன, அப்பேற்பட்ட விசேஷமான வார்த்தை கோவிந்தா. அந்த சொல்கிறா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. நீ கோவிந்தனே. நீங்கள் வேறு ஏதாவது பல இடங்களில் பல பேர் சொன்னான். ஆனால் இந்த சரணாகதின்னு வரும்போது என்ன சொல்கிறா, போன பாசத்துலேயும் இந்த பாசத்துலேயும் கோவிந்தான்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த கோவிந்தான்ற நாமன்றது ரொம்ப விசேஷமான நாமம். அந்த கோவிந்தானா என்ன அப்படின்னா, இந்த கோ அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனால் பெரியதாகும். ஒரு 4-5 பார்ப்போம். கோ அப்படின்னா பசு, நமக்கு தெரிஞ்ச ஒரு இது. கோனா பசு, அந்த பசுக்களை மேய்ப்பவன், அதனால் அவனுக்கு கோவிந்தன்னு பேர் இல்லையா? அது ஒன்று. கோனா பூமி, பூமியை ஆள்பவன், அதனால் இவன் கோவிந்தன் இல்லையா? இந்த அண்ட சராசரங்களே ஆள்கிட்டு இருக்கான். இப்போ பூமின்ற இந்த இடத்துல இருக்கிற அண்ட சராசங்கள் எடுத்துக்கணும். இந்த அண்ட சராசங்களும் அவனை ஆள்றான். எப்படி ஆள்றான்? லீலா விபூதி, ஏன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணுறான். அதுபோல் கோ அப்படின்னா புலன்கள். இந்த புலன்களை அதிபதியாக இருக்கக்கூடியவன். ஏன்னா எம்பெருமானை நாம் சரணடைஞ்சோம்னா என்ன ஆகும்னா, முதல்ல இந்த புலன்கள்லேருந்து நம்ம விடுபடும். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் சொல்கிறோம். நாமாக்கள் சொன்னதால் என்ன பண்ணுறதா, எம்பெருமான் மேலே ஒரு ஆழ்ந்த பக்தி வருது, ஆழ்ந்த பாசம் வருது. அந்த பாசத்தினால் என்ன பண்ணுறாங்க, பெருமாள் இடத்துல ஆழ்ந்தே இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா அந்த சுத்த சத்துவம் நமக்கு ஏற்படுறது. அந்த சுத்த சத்துவம் நமக்கு ஏற்பட்டதுனால என்ன ஆறுது அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் இருக்கக்கூடிய பிடிப்புலாம் போகிறது. நான் சினிமா போகணும், ட்ராமா போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போய் சாப்பிடணும், அங்கே போய் சாப்பிடணும், எதுவுமே அதெல்லாம் என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடும் நம்மளை. நான் லௌகீகமாக இருந்த வரைக்கும் எப்படி இருந்தேன், லௌகீகத்துலேருந்து வைதிகமாக மாறணும்னு வந்து உக்காந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் எப்படி மாறினன்றதை அனுபவிச்சவன் நான். இதாவது ஒரு இதுக்காக சொல்லலை, அனுபவிச்சே சொல்கிறேன். என்னென்னா எம்பெருமான இடத்துல போய் நம்ம உக்காந்தா போதும், அவன் எப்போ வந்து உட்காடுறான்னு வாங்குறான். என்ன பண்ணுறான், கடான்னு நம்மளை மாற்றிடுறான். எப்படின்னா ஒரு குருவை போலே. ஒரு குரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு வார்த்தை கேட்குறோம், இந்த ஒரு அர்த்தம் மட்டும் சொல்லுங்களே அப்படின்னா. திருப்பாவையில் இந்த இடத்துல இந்த வார்த்தை வருது, இதுக்கு என்ன அர்த்தம்னு உட்காந்தானா, திருப்பாவை 4000 திவ்ய பிரபந்தம், வேதம், இதிகாசம், புராணம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாளாம். கேட்டது திருப்பாவையில் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில், ஒரு பாசுரத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, கிடைக்கக்கூடாது. ஒருத்தன் கிடைச்சானா மொத்தத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமை. யார் வந்து கேட்பா அப்படின்றது. இந்த மயிலாப்பூரில் தேசிக பவனம் இருக்குது. அந்த தேசிக பவனத்தில் பெரிய மகான்கள்லாம் பல பேர் எழுதியிருந்தான். முன்னாடி ஒரு ஹால் மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு இருக்கும். அந்த அவளை கொடுத்துருவா. அவளுடைய கர்த்தவியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஸ்லோகமோ இல்லை வேதமோ இல்லை 4000 திவ்ய பிரபந்தமோ சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கு மனுஷன் வரமாட்டா. அதுக்கு என்ன பண்ணுவானா, இவா மாதம் ஃபுல்லாக வந்து கத்துண்டா அவளுக்கு 1 ரூபா இல்லை 10 ரூபா அப்படின்னு வச்சு கொடுத்துருப்பா. பசங்க என்ன பண்ணுன்னா, இந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு வரும், வந்து 30 நாள் வந்து கற்றுண்டு போகும். அதை அனுபவிச்சுவா என்கிட்ட சொன்னான். நாங்கள் கற்றுக்கணும்னு கற்றுக்கல, எங்களுக்கு அது பிடிச்சி போய் நாங்கள் உக்காரல. ஆனால் இன்றைக்கி அது எங்களை காப்பாற்றின்னு இருக்கு. அந்த பிரபந்தமோ அந்த வேதமோ அந்த சூக்திகளோ அந்த இதிகாச புராணங்களோ என்ன சொல்லிக் கொடுத்தா அது எங்களை காப்பாற்றின்னு இருக்கு. இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு பெருமாள் முன்னாடி சொல்லிட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அப்படின்னா என்ன விஷயம்னா, அது அவள் போட்டு அனுகிரகம். என்னென்னா, உனக்கு வேணும்னு இல்லை, ஆனால் உனக்கு என்ன வேணுன்றது யாருக்கு தெரியும்? குருவுக்கு தெரியும். அப்போ அந்த குருவுக்கே தெரியும்னா என் பெருமானுக்கு என்ன தெரியும்? அதனால தான் எம்பெருமானத்தில் வேண்டது என்ன வேண்டணும்னா எதுவுமே வேண்டக்கூடாது. நம்ம கொண்டு போய் புஷ்பம் பழம் புஷ்பம் எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பின்னு தான் கொடுக்கணும். இப்போ எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு, என் பேரில் அது பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் அது பண்ணாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் வேண்டிக்கிற இந்த அர்ச்சனை பண்ணிக்கிறேன், எனக்கு இது பண்ணி கொடுத்த இந்த அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அப்படின்றது இல்லை. நான் பழம் எதுக்கு கொண்டு போனோம், பூ எதுக்கு கொண்டு போனோம், எம்பெருமான அனுகிரகிக்கிறது, எம்பெருமானுக்கு அதை சாப்பிட்றதுக்கு, எம்பெருமான அதை சாப்பிட்றதுக்கு இல்லையா? அந்த பெருமாள் சாப்பிட்ட பிரசாதம்ன்றது தான் நமக்கு விசேஷம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை நாம் என்ன பண்ணணும்னா தெய்வீகமாக வச்சுருக்கணும் இல்லையா? லௌகீகமாக வச்சுக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு பேரம் பேசக்கூடாது. நான் உனக்கு இதை பண்ணுறேன், நீ எனக்கு இதை பண்ணு அப்படின்றது பேரம் பேசுறதில்லை. நீ பேரம் பேசினா அவன் பண்ண மாட்டான்னு இல்லை, நீ வந்து நின்னாலே பண்ணிவிடுவான். நீ கேட்டது கொடுத்துருவான். நீ கேட்டது கொடுத்தா அது சொல்பமாக தான் இருக்கும், நானாக கொடுத்தா வர்ஷிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பெருமாள் கொடுத்தான்னு எப்படி கொடுப்பான், கூரையை வச்சுன்னு கொடுப்பான் இல்லையா? அதுபோல் நம்ம உள்ள விசேஷம் நம்ம பெருமாளுக்கு நம்ம பண்ணணுன்ற விசேஷம். இன்றைக்கி கூட அந்த மாமி கேட்டால் ஒன்று என்ன சொன்னாங்க,
ஊர் பெருமாள் முக்கியமா ஆற்று பெருமாள் முக்கியமானா, எந்த பெருமாளாக இருந்தாலும் முதல்ல ஆற்று பெருமாள், அப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள், அதுக்கப்புறம் நம்ம நேட்டிவ் சொல்லக்கூடாது நம்ம ஊர் பெருமாள், அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம். இந்த 4 பேரை விட்டுட்டு நம்ம எங்கே போனாலும் பெருமாள் ஏற்றுக்க மாட்டான். என்ன சொல்கிறான்னா, இந்த 4 இடத்துல நாம் பண்ணாலே எல்லாரும் அவள் ஊரில் பண்ணிட்டான், எல்லாரும் அவள் ஏரியாவில் இருக்கிற கோயில் பண்ணிட்டான், எல்லாரும் அவள் ஆற்றுல பண்ணிட்டாள், முடிஞ்சு போச்சே, எல்லாமே சுபிக்ஷமாச்சே. தேடி போய் ஒரு இடத்துல கொட்டணும்னு இல்லை, இல்லாத இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். திவ்யதேசங்கள் 1000 இருக்கும், அதில் ஒரு 100 திவ்யதேசம் சுபிக்ஷமாக இருக்கும், மீதி 900 திவ்யதேசம் சுமாராக இருக்கும். அதில் ஒரு 10 திவ்யதேசம் ரொம்ப வறட்சியாக இருக்கும், அங்கே போய் கொடுத்தா அந்த 10 ரூபா விசேஷம் இல்லையா? அதுபோல் எம்பெருமானுக்கு என்னென்னா, அந்த மாதிரி நாம் எம்பெருமானுக்கு பண்ணணும். இது பண்ணதுனால எனக்கு என்ன லாபம்னே பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவா சந்தியாவந்தனம் பண்ணதுனால இதெல்லாம் பலன், அதனால் சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னுவா. சில பேர் சொல்லுவா சந்தியாவந்தனம் பண்ணால் பலனே கிடையாது, இருந்தாலும் நீ பண்ணணும், ஏன்னா அதனுடைய கர்த்தவியம், உன்னுடைய கடமை நீ பண்ணி ஆகணும். பெருமாள் சொல்கிறா இதெல்லாம் உன் கடமை நீ பண்ணி, பிராமணனாக பிறந்தியா நீ சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது, அது உன்னுடைய கடமைன்றான். அது கடமையாக பண்ணணும். இதனால் எனக்கு லாபம் வருது வரல அது அடுத்த விஷயம். ஆனால் பண்ண வேண்டியது என்ன, இந்த சந்தியாவந்தனம் இதுக்கு பண்ணுறான். சங்கல்பமே என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணக்கூடிய எல்லா சங்கல்பம் ஸ்ரீ பகவதாஜ்ஞாய ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், நான் என்பெருமானே உன்னுடைய பிரீத்திக்காக நான் இந்த காரியம் பண்ணுறேன். இந்த காரியம் பண்ணுறதுனால எனக்கு எதாவது லாபமாக, நான் ஒரு லாபம் கிடையாது, எல்லா லாபமும் உனக்கே, அதனால் வரக்கூடிய நஷ்டமும் உனக்கு. நான் நஷ்டத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு லாபத்தை நான் எடுத்துக்கூடாது இல்லையா? அப்போ லாபமும் நஷ்டமும் உங்ககிட்டே கொடுத்துடணும் இல்லையா? லாபமும் நஷ்டம் ரெண்டுமே நானே வச்சுக்கணும். இதில் எது உசத்தி அப்படின்னா, எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டா போச்சு, நான் 0ல் இருப்பேன். இல்லை எல்லாமே நானே வச்சுருந்தேன்னா பாவம் மட்டுமே அதிகமாக போயிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வரும் இல்லையா? இது ஒரு இன்டெலெக்சுவல் விஷயம். இது ஒரு தெய்வீக விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் கூட. அப்படியாக என்ன பண்ண எம்பெருமானது நாம் எதுவும் போய் தேடி போய் இது கூட அது கூடன்னு வேண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன, இந்த அண்டசராசங்களே அவன் காப்பாற்றக்கூடியவன், அந்த அண்டசராசத்துக்கு அதிபதியானவன் அவன் கோவிந்தன், அவனை போய் நாம் சேவித்தால் போதும். அப்படியான கோவிந்தன்னா இந்த பூமின்னு அர்த்தம். அதுபோலனா புலன்கள், இந்த புலன்களை நாம் கட்டுப்படுத்தி இருக்கணும். கட்டுப்படுத்தி தான் இந்த லௌகீக காரியத்திலேருந்து நாம் வெளிப்பட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த முக்கியமான வைதிக காரியத்தை வரக்கணும். அதே மாதிரி கோனா சொர்க்கம், சொர்க்கத்துக்கும் கோனு பேர், வைகுண்டத்துக்கும் கோனு பேர். கோ இப்போ இந்த வைகுண்டத்துக்கு அதிபதியானவன் யாருன்னா எம்பெருமான். அப்போ அந்த வைகுண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தி யாருக்கிட்ட இருக்குன்னா எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் எந்த தேவதைக்கிட்டே போனால் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சொற்பமான ஒரு விஷயங்கள். ஏன்னா பிரம்மாவே என்ன பண்ணுறான்னா சாகாவரம் கொடுக்க முடியல, என்னால் முடியாது வேறு கேளுன்றான். அப்போ சாகாவரம் கொடுக்கக்கூடியவனா எம்பெருமான். அவன் கொடுக்கணும்னு நினச்சானா சாகாவரம் கொடுக்கும், ஆனால் அதை கொடுக்க மாட்டான். என்ன பண்ண நேராக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுருவான். இங்கே இருந்தாலாவது உனக்கு பிணி பசி பூ துன்பம் இருக்கும், அங்கே அது கூட இருக்கா, அங்கே வந்துரு, இதை விட விசேஷமான இடம் அங்கே வந்துரு அப்படின்றோம்ல. அப்பா நீ எல்லாம் கிராமத்தில் இருக்க வேண்டாம், ரொம்ப ஒன்றும் வசதிலாம் கிடையாது, உடம்பு உடம்பு செல்லலாம் கூட டாக்டர் கிட்ட போக முடியாது, என்ன பண்ணுறா கிளம்பி சிட்டிக்கு வந்துரு அப்படின்னா அங்கே கொஞ்சம் சௌகரியமாக இருக்கக்கூடிய இடம் இல்லை. அதுபோல் இந்த பூலோகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சௌகரியம் சாதாரண சௌகரியம். அப்போ வைகுண்டத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சௌகரியம் பெரிய சௌகரியம். எப்படின்னு பார்த்தோம், இந்த ராசக்கிரீடைன்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னது அப்படின்னா இந்த மனுஷர்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அதுக்கு மனுஷ ஆனந்தம் பேர். உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடுது, நமக்கு என்ன சந்தோஷம் அதை அனுபவிக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ தூரம் அனுபவிக்கிறோமோ அதுக்கு மனுஷ சந்தோஷம்னு பேர். இதை விட வசதியானது தேவ கந்தர்வ யக்ஷா அப்படின்னு போனால் பிரம்மா வரைக்கும் போகிறோம், அந்த பிரம்ம சந்தோஷம், அதுக்கு பிரம்ம ஆனந்தம் பேர். அந்த பிரம்மாவனுடைய ஆனந்தத்தை விட பல மடங்காக இருக்கக்கூடியது எதுனா இந்த கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம். அதைத்தான் என்ன பண்ணான்னா இந்த கோபிகாஸ்திரிகள் கிருஷ்ணனிடத்தில் பண்ணால் அதுக்கு ராசக்கிரீடைன்னு பேர் இல்லையா? அந்த ஆனந்தமே நமக்கு கிடைக்கிறதுன்ற போது நம்ம மற்ற ஆனந்தத்தில் நம்ம நோக்குமோ? அது நோக்க மாட்டோம். அதனால் என்னென்னா இந்த ஆனந்தம் எங்கே கிடைக்கிறதுனா இது பூலோகத்தில் கிடைக்கிறதோ இல்லையோ. ஏன்னா கிருஷ்ணர் இருந்து கிருஷ்ணர் கூட நாம் ஆடி பாடி விளையாடினா அது ராசக்கிரீடை கிடைக்கும். இப்போ நம்ம கிருஷ்ணர் இடத்துல இல்லை, அதனால் என்ன பண்ணலாம் எம்பெருமான இடத்துலையே போயிடலாம். இப்போ கிருஷ்ணன் வந்தால் அங்கே இருந்தது, இப்போ கிருஷ்ணன் எங்கே இருக்கான் அங்கே போயிடலாம். இப்போ பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னா கோயில் வாசலில் இருக்க பார்க்குறோம், இல்லை ஐயோ பெருமாள் எங்கே இருக்குன்னா இந்த ஈஸ்வரன் கோயில் வரைக்கும் போயிட்டார் அப்படின்னா கிருகணும் ஈஸ்வரன் கோயில் போகிறோம்ல. அப்போ இங்கே இருந்தால் இங்கே பெருமாள் இந்த இடத்துல அனுபவிக்கிறோம், அந்த சந்தோஷம் இங்கே கிடைக்கிறது. இல்லையா பக்கத்தெருவு போயிட்டாரா, பக்கத்தெருவில் போய் அபிஷேகிக்க போகிறோம், அங்கே அந்த அனுபவம் கிடைக்குது. அது போலனா இங்கே பெருமாள் இல்லையா, அவதாரம் முடிச்சுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணோம், பெருமாள் கிட்ட போயிடலாம். இதான சுலுவான காரியம். அது மோட்சத்துக்கு போகிறது, அந்த மோட்சத்துக்கு எவ்வளோ விசேஷம். அது என்ன சுத்த சத்துவம்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி கோன்றது சப்தம் வேதத்துக்கு போகிறது. வேதத்துக்கு கோன்னு ஒரு பேர், வேதத்துக்கு சப்தம்னு ஒரு பேர். வேதத்துக்கு சப்தம் எதனால் பேர் வந்ததுன்னா எம்பெருமானுடைய மூச்சு காற்றுல வாயு வழியாக எம்பெருமான் என்ன சொல்கிறார், பிரம்மா கிட்ட சொல்கிறார். பிரம்மா என்ன சொல்கிறா, அவள் புத்திரர்கிட்ட சொல்கிறார். அவள் புத்திரர்கள் சொன்னால் ரிஷிகள் கிட்ட சொல்கிறார். ரிஷிகள் என்ன சொல்கிறா, ஒவ்வொரு அப்படியே ஒரு படிப்படியாக இறங்கி வருது. நீங்கள் நன்னா பாருங்க, இந்த பிரபந்தம்ன்றது இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது இல்லையா?
இந்த பிரபந்தமே இந்த ஊரில் ஒரு விதமாக, அந்த ஊரில் ஒரு விதமாக, இந்த இடத்துல ஒரு விதமாக, அந்த இடத்துல ஒரு விதமாக செய்ப்பான். அது விசேஷம், அது வேறு விஷயம். இந்த வேதம் பாருங்களேன், இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் போகிறான், நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வரான், ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வரான், வெஸ்ட் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வரான். 4 பக்கமாக சேர்ந்து ஒரு இடத்துல நடுவில் மத்திய பிரதேசில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல ஒரு இது நடக்கிறது, வேத பாராயணம் நடக்குதுன்னா, இப்போ 4 பேர் ஆரம்பித்து சொன்னான்னா அந்த டோன் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. இங்கே கற்றுன்றது ஒருத்தங்கிட்ட, அங்கே கற்றுன்றது இன்னொருத்தர்கிட்ட, இந்த பக்கம் கற்றுன்றது ஒருத்தர்கிட்ட, அந்த பக்கம் கற்றுட்டு. ஆனால் 4 பேர் சொல்லும்போது சொன்னால் அந்த மாறவே மாறாது. ஏன்னா இதுக்கு சப்தம்னு பேர், சப்த ரூபமாக தான் வந்து. இப்போ தான் புஸ்தகம்னு வந்து புஸ்தகத்தில் இருக்குது. ஏன் வந்து புஸ்தகம் வந்துதான்? பெருமாள் எல்லாமே சங்கல்பித்து தான் பண்ணுறான். போக போக இந்த மனுஷருக்குள்ள இந்த புத்தின்றது மழுங்கின்றே இருக்கும், புத்தி மழுங்கின்றே இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள், நாம் வந்து பெரிய புத்திசாலிகள், நம்ம என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சிருக்கோமேனு. இந்த கண்டுபிடிப்பை அவளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது, கண்டுபிடிக்காமல் இருந்தா ஏன் இல்லையா? வானத்தில் இருக்கிற சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சவாளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண்டுபிடிக்கலாம்? அது நமக்கு பாதகம், சாதகம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய குப்பை தொட்டி, நாம் பேணி காத்துட்டு இருக்கிற குப்பை தொட்டி, வாசல் இருக்கிற குப்பை தொட்டி, நம்ம தூக்கி போடுற குப்பை தொட்டி, இது பேணி காத்துட்டு இருக்கிற குப்பை தொட்டின்னு சொல்லுவாள். என்னன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் அடைச்சி வச்சுருவோம், 4 நாளுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது அது நமக்கு கெடுதல். அது கெடுதல் பண்ணாமல், இது கெடுதல் பண்ணுன்னு தெரிஞ்சு தான் பண்ணால். நல்லா கொதிக்க வெந்தியத்தை சாப்பிட்றோம். ஏன் ஐஸ் வாட்டர் சாப்பிட மாட்டேன்றோம்? சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனும் இருக்குது. அந்த ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய கொழுப்பு சக்தி உடம்புல வருது. அந்த கொழுப்பு சக்தி என்ன ஆகுதுன்னா நமக்கு கெடுதலாக இருக்குது. அதனால தான் அந்த பெரியவா என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வசதிக்காக பண்ண மாட்டான், நம்ம தேவைக்காக பண்ணுவா. ஆனால் வசதிக்காக பண்ண மாட்டான். வசதி சாஸ்திரமே என்ன சொல்லுறதா, ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியம் நீ சாதாரணமாக பண்ணு, இல்லை கஷ்டப்பட்டு பண்ணு அப்படின்னா, அது கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கே அது எடுத்துக்கோயில்ன்றது. ஏன்னா அதை கஷ்டப்படும் போது உடல் உழைப்பு வரும், உடல் உழைப்பு வந்ததுன்னா நமக்கு ஆரோக்கியம் வரும் அப்படின்றதுனால. அப்படியாக என்னென்னா இந்த வேதத்துக்கு சப்தம்னு பேர். அந்த சப்த ரூபமாக வந்ததுனால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அது 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 விசேஷம். அதே போல் வேதம்ன்றது கோனா வேதம்னு அர்த்தம். அதனால் இந்த கோன வேதம், இந்த வேதத்துக்கு அதிபதியானவன் எவன்? எம்பெருமான். ஏன்னா இந்த சொன்னவன் எம்பெருமான். எங்கேருந்து வந்தது வேதம்? எம்பெருமான் இடத்துலேருந்து தான் வந்தது வேதம். அண்ட சராசங்கள் எங்கேருந்து? எம்பெருமான் இடத்துல தான் வந்து. அதான் எல்லாத்துக்கும் அதிபதியானவன். அப்படியானவன் இவன் கோவிந்தன். இது போல் பலருக்கு நீங்கள் எடுத்துனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் இந்த வார்த்தைக்கு மட்டுமே சொல்லலாம். எப்படி? அந்த முக்கூரை லட்சுமி நரசிம்மாச்சார் போலே சொல்லலாம். அப்படியான விசேஷமானது. இப்போ குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாதவர்கள் நாங்கள் உன்னை கோவிந்தா வணங்குகிறோம். யாரை? குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை வணங்குகின்றோம். இவர்கள்கிட்ட என்ன குறை இல்லை அப்படின்னா, எம்பெருமானே இருக்காங்க, வேறு என்ன குறை இருக்க போகிறது? எனக்கு எந்த கோவில் வேணும், எனக்கு ஃபோன் வேணும், லேப்டாப் வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த எண்ணமே கிடையாது. எங்களுக்கு என்ன வேணும்? பெருமாளே நீ வேணும், உன்னுடைய திருவடி வேணும், உன்னுடைய அர்ச்சனை வேணும், உன்னுடைய ஆராதனம் வேணும். ஏன்னா இதுதானே பண்ணுறா, விரதமாக பண்ணுறாரா, இதுதான் எங்களுக்கு வேணும், உன்னை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீ இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு பக்தி யோகம் ஞான யோகம்லாம் என்னால் பண்ண முடியாது, இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது, நம்மளால் பண்ணவும் முடியாது. இவா சொல்கிற ஆண்டாள், அப்புறம் ஆண்டாள் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம், நம்ம என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பெருமாளே சொல்கிறான். என்னதான்? சர்வதர்மானாம் பரித்தியத்தம் மாமேகம் சரணம். உன்னால் இந்த தர்மங்கள் பண்ண முடியாது, மோட்சத்துக்கு உண்டான தர்மங்கள் அப்படின்னு அர்த்தம், அது பண்ண முடியாது. அதனால் உன்னை திருவடியில் வந்து உன்னுடைய பாரத்தை சமர்ப்பிச்சிரு. அகம்த்வா சர்வவாபேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சகா. இவ்வளோ விட ஈஸியான ஒரு விஷயம் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அதனால் அதை பற்றுவோம் அப்படின்றான். அப்படியாக குறையொன்றும் இல்லாத கோவிந்தா நீ, உங்களை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னா. நீ நினச்சிட்டு இருக்க நான் ஏதோ வந்து ஆபரணங்கள் கேட்டேன், சோறு கேட்டேன், வஸ்திரங்கள் கேட்டேன்னு சொல்கிறியே, இதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் நீ பெற்றதுனால், நாங்கள் உன்னை பெற்றதுனால் நாங்கள் ஆனந்தத்தை கொண்டாடுற விஷயம். ஏன்னா கொண்டாட வேண்டிய விஷயங்கள் கொண்டாடணும், அது சாஸ்திரம் இருக்குது. அதனால் கொண்டாடணுமே தவிர அது மேலே இருக்கக்கூடிய ஆனந்தனத்தினால இல்லை அப்படின்றா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோர் உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினோட முக்கியமான பாடம். இந்த திருப்பாவையில் இடங்களில் எல்லா இடங்களையும் அந்த சம்பிரதாயத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பான். ஒவ்வொரு சம்பிரதாயம் இந்த உன்னோட ஒரு அர்த்தத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். என்னென்னா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீ நினச்சா கூட முடியாது, நான் நினச்சா கூட முடியாது. ஏன்னா பந்துத்துவம்ன்றது எப்படின்னா, ஒரு தடவை வர வேண்டியது தான் பந்துத்துவம். வந்துடுதுன்னா அந்த பந்துத்துவத்தை விட்டு வெளில போகாது. நாமளாக கெடுத்துண்டா உண்டே தவிர எந்த பெருமாள் கெடுக்க மாட்டான். நாமளாக கெடுத்துட்டு இதெல்லாம் வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சம்பிரதாயத்தை இருப்பாள். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சம்பிரதாயத்து மேலே ஒரு போர் அடித்து போய் வந்துடுவாள். நானே சில பேர் பார்த்துருக்கேன், சம்பிரதாயம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வெளில வந்துடுவாள். இது என்னென்ன அவளுக்குன்னா அந்த புத்திஹீனத்தை காமிக்கும். என்னென்னா
இப்படியோப்பட்ட ஒரு சம்பிரதாயம் நமக்கு கிடைக்கணுமே. அந்த கிடைச்சதை நாம் விட்டுட்டு வரக்கூடாதுன்றான். நம்ம கிடைச்சிருத்து நம்ம அனுபவிச்சிட்டோம், சரி நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமான்னு கிடையாது. அனுதினமும் அனுக்ஷணமும் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன். உன்னை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டேன். எதனாலனா உந்தன்னோடு உறவேல் நமக்குங்கு ஒழியா. நீ நினைச்சாலும் நான் ஒழிக்க மாட்டேன். சரி நான் நினச்சிட்டேன், நீ விட்டுருவியா? நீ விட மாட்டேன். அதுதான் விட. பெருமாளுடைய சரணாகதி பண்ணிட்டோன்னா அவன் பிரப்பன்னு சொல்லுவான். சரணாகதி பண்ண அந்த பிரப்பன்னா எம்பெருமான் விடவே மாட்டான். அதுவும் அவனை ரொம்ப பிடிச்சிட்டுன்னா ரொம்ப கிட்டேக்கு கூட்டுருவான் இல்லையா. முதல்ல சோதிப்பான், கண்டிப்பாக சோதிப்பான். முதல்ல என்ன பண்ணுவான், இருக்கிற பைசாவை எடுத்துட்டுருவான். எடுத்துன்னே தான் உன்னோட உண்மையான ஸ்வரூபம் தெரியும். அந்த உண்மையான ஸ்வரூபம் ஒன்று இருக்கும். சொல்லுவா இல்லையா, 4 பேர் முன்னாடி பேசுகிறான் பார்த்தியா, அதை எடுத்துக்காத, தனியாக ஆற்றுல இருக்கும்போது எப்படி இருக்கான்னு பாரு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது தனியாக ஆற்றுல போனதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவனுடைய புத்தி என்னன்னு வெளில வரும். தனியாக இருக்கும்போது தான் ஒருத்தனுடைய உண்மையான புத்தி வெளில வரும். கூட்டத்தில் இருக்கும்போது என்னன்னா அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே தவிர, தனியாக வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு உண்மையான ஸ்வரூபம் வரும். நிறைய பேர், நானே ஒரு சில பேர் பார்த்துருக்கேன், சத்சங்கத்தில் பார்த்துட்டு இருப்போம், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருப்பார். என்ன எதேச்சியாக யாரோ அதுக்கு போவேன், பக்கத்து ஆற்றுல அவர் இருப்பார். எட்டி பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டுன்னு வெளில வருவார். நம்ம இங்கே பார்த்தோன்னே ஆஹா 12 திரும்பனோட பஞ்சகச்ச வேஷ்டியோட எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு பார்த்துட்டு இருக்கோம். நான் இருப்பேன். அதாவது லௌகிக்கத்தை தப்பு சொல்ல நான், இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா அந்த வித்தியாசத்துக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்வரூபம் என்னன்றதுன்னா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியா. அதுதான். அதனால் என்ன அப்படின்னா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன் இல்லையா. நீ என்ன இப்படி சாஸ்திரப்படி இருன்னு சொன்னால் நான் சாஸ்திரப்படி இருக்கேன். எது தர்மம்னு பார்த்தோம் இல்லையா. எது தர்மம்? பெருமாள் சொல்கிறத கேட்கறது. பெருமாள் என்ன வேதத்திலையும் இத்திஹாசங்களும் புரியாங்களோ பெருமாள் நமக்கு ஒன்று சொல்கிறான், அதன்படி இருன்றான், அது இருக்கணும். இது இப்படி இருக்காதன்றான், அதன்படி இல்லாமல் இருக்கிறது. இதுதான் முக்கியம். இது ரெண்டும் முக்கியம். தாயார் வந்து அதுக்கு சொல்லிட்டா, நீ பண்ண வேண்டிய காரியம் பண்ணாதான் பரவாயில்ல, பண்ணாத காரியம் பண்ணிடாத, அது ரொம்ப தோஷமானது. என்ன சொல்கிறான்னா, மெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், இதெல்லாம் கூட பரவாயில்ல, செய்யாதன செய்யோம். நான் பண்ணக்கூடாதது இருக்கே அது பண்ணிடாத, பண்ண வேண்டியது பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனால் பண்ணக்கூடாதது பண்ணிடாது, அது இன்னும் மோசமானது அப்படின்றது. அப்படியாக என்னன்னா, நீ என்ன சொல்றியோ அதை கேட்குறது தான் என்னோட வேலை, அதுதான் தர்மம், அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றா. அந்த தர்மத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறதுனா எம்பெருமானுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அந்த நெருக்கம் கிடைக்கிறது. நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன்ப்பா, நீ எப்படி இருக்க சொல்லியோ நான் அப்படி இருக்கேன். என்னால் 100% முடியல, அட்லீஸ்ட் ஒரு 50%, 10%, 20%. ஏன்னா நாம் ஆரம்பிக்கிறது தான் அந்த பாதைக்கு கொண்டு வந்து விட வேண்டியது அவன் கொண்டு வந்து விட்டுருவான். எனக்கு எதுவுமே வேண்டாம், லௌகிகம் வேண்டான்னு சொல்லி நான் வைதிகத்தில் வந்து உட்காரணும்னு ஒரு கோயிலில் போய் உட்காந்தேன். இன்றைக்கி இங்கே உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த பாக்கி நமக்கு எப்படி கிடைச்சது? அது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. அந்த எண்ணம் இருந்தால்தான். இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். என்னன்னா எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, அந்த பக்தி, அந்த பாசம், அந்த நெருக்கம், இதை விட்டுட்டு நாம் விலகவே கூடாது. விலகாமல் இருந்தால் என்னென்னா நமக்கு அவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு எனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த இதுலேருந்து லௌகிகத்துலேருந்து வரும்போது எனக்கு என்ன தோணியிருக்கும், சொல்பமான ஒரு எண்ணம் தான் தோணியிருக்கும் இல்லையா. ஆனால் அது மட்டும் எனக்கு வேணும்னு நான் கேட்டுருந்தேன்னா இந்த பதவியை கிடச்சிருக்காது இல்லையா. அதுபோல் எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய விசேஷமே அதுதான். அப்படியாக உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது, அறியாத பிள்ளைகளும். இது எல்லா இடத்துலையும் அறியாதன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, உனக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்னு தெரியாது. நம்மளே ஆற்றுல இருக்கோம், ஆற்றுல எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், திருவாராதனம் பண்ணலாம், ஆற்றுலேயே வந்து நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம், யாகங்கள்லாம் பண்ணலாம், ஹோமங்கள்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும், உங்ககிட்ட ஒரு பக்தி, அந்த பக்தி, அந்த விஸ்வாசம், அந்த மகா விஸ்வாசம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அது மட்டும் போதுன்றான் பெருமாள். உன்னோட ஞானம் வைராகியம்லாம் என்கிட்ட காட்டாத, ஏன்னா அதெல்லாம் தாண்டி நான் இருக்கேன். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது என்னது, எனக்கு தெரியுன்ற எண்ணம் கிடையாது. நான் பெரிய ஞானி, நான் பெரிய இது இருக்கிறேன், காலக்ஷேபம்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடு முன்னாடி போகக்கூடாது இல்லையா. அதனால் அதை நான் தான்ற அகங்காரம் ஒரு 0.1% காட்டுறது. அதான் சொன்ன பெரியவா என்ன பண்ணுவான்னா, இந்த வேஷ்டி உடுத்தும் போது இந்த கரை இருக்கு இல்லையா, அதில் ஜரிகை போட மாட்டான், சாதாரண கரை தான் ஊற்றிப்பான். இப்போ கூட நிறைய பேர் இந்த பட்டை கரையெல்லாம் வருது, அதெல்லாம் பட்டை கரையே ஊற்றிக்க மாட்டான், மெல்லிஸாக ஒரு கரை இருக்கும், அந்த கரை தான் ஊற்றிப்பான். எதனால் அப்படின்னா, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வேஷ்டியை பார்த்தோன்னா ஆஹா நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு அகங்காரம் வந்துடும். அது அகங்காரம். சந்தோஷம் இல்லையா, நல்லா இருக்குது, சந்தோஷப்படுறோம்னா அந்த சந்தோஷம் எப்படி படுறோன்னா, நல்லா இருக்கே இந்த வேஷ்டி, நாளைக்கு இதே மாதிரி வேறு வேஷ்டி திருப்போமோ அப்படின்ட்டு என்ன வருது இல்லையா, அந்த அகங்காரம் வரக்கூடாதுன்னு இருப்பாள். அப்போ அதுவே அகங்காரம்னா நாம் நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? அப்படிப்பட்டது என்னன்னா எம்பெருமான இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த அகங்காரம் மமக்காரங்கள்லாம் கிடையாது. தான் சொன்னேன்,
இது எல்லாத்தையும் விட்டுட்டு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். எல்லா பாசனம் எடுத்து பாருங்க. அது அந்த ஒரு சரணாகதி தத்துவம் இந்த திருப்பாவையில் மட்டும்தான் ஆழ்ந்து இருக்கும். ஆழ்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு புரிஞ்சிருக்கும். வேதங்களோ சாஸ்திரங்கள்லையோ சொல்கிறது நமக்கு புரியாது, தெரியாது. இதை தெரியக்கூடிய இந்த திருப்பாவை மட்டும்தான். அதனால் இந்த திருப்பாவை 30 தப்பாமல் நித்தியமும் சொல்லணும். சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இந்த எண்ணங்கள் என்னென்னா சொல்லிட்டு நித்தியமும் சொல்லிகிட்டே இருக்கும். 365 நாளுக்கு ஒரு தடவை திருப்பி அதுக்கு நாள் அர்த்தம் கேட்டுக்கிறோம். திருப்பி 365 நாள் சொல்கிறோம், அப்புறம் திருப்பி அர்த்தம் கேட்டுக்கிறோம். கேட்க கேட்க என்ன ஆகும்னா நம்ம மனசு எங்கே இருக்கும்னா அதில் லயிச்சு இருக்கும், அதுலேயே போயின்னு இருக்கும், அதை விட்டு விலகாது. அதனால் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய காரியம் என்னென்னா படிப்படியாக நம்மளை முன்னேற்றிட்டுருக்கும். அதுக்காக இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்றா. அப்படியாக உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழியாது. என்னென்னா அந்த அகங்கார மமக்காரங்களை விட்டு உன் திருவடியில் வந்து உழறம் பார்த்தியா, அந்த உழறது தான் விசேஷம். அப்படியாக உறவில் நமக்கு இங்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளும். திரும்ப திரும்ப சொல்கிறது நாங்கள் அறியாதவர்கள், எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாமே என்னென்னா நீ தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது சொன்ன இல்லையா, வெளிநாட்டில் எவரோ பணக்காரர் இருக்கான், இங்கே நான் பைசா இல்லாமல் இருக்கேன், நீ கிளம்பி வந்துடுன்னா ஒன்றும் விசேஷம் இல்லையா. ஏன்னா நமக்கு இங்கே நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனால் அங்கே போகிறதுக்கு முடியாது. என்னென்னா நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்றான். வேறு என்ன வேணும்? இந்த பாண்டுரங்கரை போய் சேர்ச்சின்னு வச்சிங்களேன், அங்கே துக்காராம்னு ஒருத்தர் இருக்கார். அந்த துக்காராம் வந்து மகாபக்திமான். அந்த பக்திமான் என்ன பண்ணுறாருனா பெருமாள் இருக்கிற பக்தியில் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறார். பெருமாள் சொல்றார் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார். இதை தெரிஞ்சுன்னு அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த ஒரு சாக்கில் நிறைய பேர் கூட்டின்னு போயிடலாமே இவருக்கு என்ன, எல்லார்ட்டையும் போய் சொல்கிறார். இது மாதிரி பெருமாள் வரார், புஷ்ப விமானத்தோடு வரார், நீங்கள் வாங்க எல்லாம் நம்ம போகலான்றான். யாருமே நம்பலை. யாரெல்லாம் நம்பலைன்னா சொந்த பொண்டாட்டி நம்பலை, பொண்டாட்டியும் நம்பலை. அந்த நாள் வருது, காத்தால 5:30 மணி 4:30 6 பிரம்ம முகூர்த்தம், நல்ல நேரம், நான் போகிறேன் 4:45 5 மணிக்கா வரேன், வா ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், ஏறிக்கோ நம்ம கிளம்பி போயிடலான்றான். அந்த புஷ்பக விமானம் வந்து நிற்கிறது, அதை எல்லாரும் கண்ணால் பார்க்குறா இல்லையா, பார்த்துட்டு இருக்கா. அந்த பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்றாரு. இப்போது கடைசி நேரத்தில் இந்த பஸ்ஸு கிளம்ப போகிறது, ஏறிக்கோடானா ஏறினா ஊருக்கு போய்ட்டு போகிறோம், ஏறினா கீழே இருந்துட்டு போகிறோம் இல்லையா, ஏறிக்கோன்றா. அப்போ வரைக்கும் சொல்கிறா, யாருமே ஏறல, பொண்டாட்டி கூட ஏறல. இவர் மேலே ஏறி உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். கிளம்ப போகிறது. அப்போ தான் அவள் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன ஞானம் வருது. ஏன் அவள் ஒய்ஃபுக்கு வருதுன்னா இத்தனை நாள் இவர் கூட இருந்த சம்பந்தம், அந்த பாகவதனுக்கு பண்ணிட்டு இருந்த சம்பந்தம் என்ன பண்ணுறதா கடைசி நேரத்தை சொல்கிறது. ஆனாலும் லேட்டு என்ன கிட்ட போகிற அதுக்குள்ளே அது பறந்து போயிடும். யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவள் தான். அத்தனை பேர் இருந்தா, 1,00,000 பேர் சுற்றி இருந்தா இல்லையா, 1,00,000 பேர் அதை பார்த்துருந்தா சுற்றி, ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து பார்த்துருந்தா. என்னமோ இந்த துக்காராம் சொல்கிறாராமே, அவர் ஏதோ திருமேனியோட கிளம்புறாராமே. திருமேனியோட போகிறதுன்றது நடக்காத காரியம். திரிசங்குன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த திரிசங்கு சொர்க்கம் இப்போ கூட சொல்லுவாள், தலை கீழே இருக்கக்கூடியது. அந்த திரிசங்கு என்ன பண்ணான்னா விஸ்வாமித்திரர்கிட்ட போய் கேட்குறாராம், நான் இந்த சொர்க்கலோகத்துக்கு போகணும், அதுவும் இந்த உடம்போடையே போகணும், இந்த உடம்போட நாங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா. அதுக்கு என்ன அமைச்சிடுறேன், இவருக்கு கர்வம். அதனால தான் அப்போ வரைக்கும் அவர் ராஜரிஷி, இது பிரம்மரிஷி ஆலை, பிரம்மரிஷத்துக்கு முன்னாடி விஷயம் அது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் சொல்லி அனுப்புகிறாராம். திருமேனியோட சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அங்கே போகணுன்னே பார்க்குறாரு, இந்த நீ யாருன்னா மனுஷன் அப்படின்னா. மனுஷாளுக்குலாம் எங்கள் இடம் கிடையாது, கிளம்பு. அப்படியே ஒரு எட்டி உதச்சானா, தலை கீழே இறங்கிட்டு இருக்கான். அங்கேயே அவன் கூப்பிட்றான், விஸ்வாமித்திரே அப்படின்னு கூப்பிட்றான். விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு, பார்த்துட்டான், நில் அப்படின்ட்டாரான். என்ன அப்படின்னா நின்றுட்டானா. என்ன இது மாதிரி எட்டி வச்சுட்டான் இந்திரன்னா. இந்திரனே என்னை விட்டு வச்சுட்டா இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், உனக்கு நிகராக ஒரு சொர்க்கலோகத்தை நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஒரு சொர்க்கலோகத்தை உருவாக்கிட்டானா. அதுக்கு அந்த திரிசங்கு இருக்கிற சொர்க்கனால அதுக்கு திரிசங்கு சொர்க்கலோகம்னு பேர். அது தலைகீழாக தான் இருக்கும் இல்லையா. இந்த திருமேனியோடு போகணுன்ற எண்ணம் இல்லையா, அது நடக்கலை. எங்கே, வெறும் சாதாரண சொர்க்கத்துக்கு. இது பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வைகுண்டத்துக்கு நான் திருமேனியோடு போகிறேன்னா இது நடக்கிற விஷயமா, நடக்காத விஷயம். ஆனால் நடக்கிற விஷயம் யாராலாம், எம்பெருமான் நினச்சா நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா. அது கூட்டின்னு போகிறானா. ஆனால் அந்த பிராப்தம் யாருக்கு கிடைக்கணுமோ அவள் தான் கிடைக்கும், இல்லைன்னா அந்த பிராப்தம் கிடைக்காது. அப்படியாக இந்த அறியாத பிள்ளைகளும் நாங்கள் அன்பினால், இவர் அந்த அன்போடு இருந்ததுனால் என்ன இவர் கிடைச்சதுன்னா வைகுண்ட பிராப்தி அந்த திருமேனியோடையே கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது விஷயம் என்னென்னா நாம் அந்த அன்பு தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம், வேறு எதுவுமே கேட்கலாம். அவன் பெருமாள் ஒரு பைசா செலவில்லாத ஒரு வேலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா சில பேர் சொல்லுவாள், இந்த அட்ரஸ் சொல்லுவாள், நீங்கள் முதலீடு செய்யவே வேண்டாம், மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கலாம். நான் முதல்ல எடுத்து ஃபோன் பண்ணுறோம்ல, முதலீடும் இல்லை, சம்பளமும் வந்துடுறது, என்ன வேணாம் ஆற்றுலேருந்தே வேலை செய்யலாம், போதுமே 50,000 ரூபா வருது அப்படின்னு நான் போகிறோம்ல. அது போல் ஒரு விசேஷம் என்னென்னா பெருமாள் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அன்பை மட்டும் கொடு, அந்த அன்புக்காக நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னா வேறு, அதுவும் ஆற்றுலேயே உட்காந்து கொடுக்குறேன்னா வேறு என்ன வேணும்,
ஜாம் ஜாம்னு போயிடலாமே அப்படின்றது தான். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் நாங்கள் உன்னிடத்தில் அன்போடு தான் இருக்கோம், அன்போடு தான் இருப்போம், அன்போடு தான் நடப்போம். இதிலேருந்து நாங்கள் ஒரு க்ஷணமும் மாற மாட்டோம். ஆனால் அன்பினால் சிறு பேரழைத்தனவும் நாம் என்ன பண்ணுறோம், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறோம். ஆராதனை பண்ணும்போது அந்த உபச்சாரம் பண்ணும்போது முன்ன பின்ன பண்ணுவோம் இல்லையா? பண்ணதுக்கப்புறம் கடைசியான சொன்னால் க்ஷமஸ்வா அப்படின்னு ஒரு தடவை சேவிச்சிடுவோம். பெருமாளே முன்ன பின்ன இருந்தால் க்ஷமிச்சிடுங்கோன்னு சேவிக்கிறோம். அது போல் என்னென்னா, நான் உங்ககிட்ட இப்படிலாம் இருந்திருக்கோம், நீ தான் பரம்பொருள்னு தெரியும், நீ தான் அங்கேருந்து கீழே வந்திருக்குன்னு தெரியும், இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுறேன்னா அது அவனால் தான் முடியும்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணோம், உன்னிடத்தில் ஏக வச்சனத்தில் இருந்தும். ஏக வச்சனம்னா வாடா போடான்னு கூப்பிட்றதுன்னு அர்த்தம். வாங்கோ போகும்னு கூப்பிடுறது, வாடா போடான்னு கூட அதுக்கு ஏக்க வச்சனம்னு பேர். என்னதுன்னா இன்னொரு இடத்துல ஏக்க வச்சனத்தில் இருந்தோம். என்ன அப்படின்னா, வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். என் காலை தூக்கி உன் தலை மேலே போட்டோம், என்னோட பெய்யை தூக்கி உன் தோளில் போட்டோம், எல்லாமே இவ்வளோ பண்ணோம் இல்லையா? அபச்சாரங்கள் இவ்வளோ பண்ணோம்ல. இப்போ இந்த ஆண்டா சொல்லியிருக்காங்க, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் சிறு பேரழைத்தனவும். அதைத்தான் நம்மளும் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கோபம் வந்ததுன்னா, என்னடா இப்படி பண்ணிட்டேன் கிருஷ்ணா, என்னடா இப்படி பண்ணிட்டேன், இந்த சிம்மா என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால்னா அந்த உரிமையில் பண்ணுறோம். அது தப்பானா தப்பில்லை, இருந்தாலும் அது அவனுடைய சௌலபியத்தினால அவன் தப்பு இல்லைன்றான். இருந்தாலும் நமக்கு ஒரு உறுத்தல் இருக்குது இல்லையா? என்ன உறுத்தல்னா, இப்படி நாம் ஒன்றை சாதாரணமாக நடத்திட்டு இருக்கோமே. கிருஷ்ணா நீங்கள் கூடயே இருந்தால் விளையாடிட்டு இருக்க, நீ பரம்பொருள்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக தான் இருக்கும் இல்லையா? அதுபோல் நாங்கள் சாதாரணமாக இருந்துருக்கோம். பெருமாள்கிட்ட எப்படி இருக்கோம், சௌலபியமாக இருந்துட்டுருக்கோம். எல்லாம் கிரமம் வரும்போது கிரமம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற நாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவனை ஒரு உரிமையாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவாவோ நண்பனாவோ ஏதோ வேணால் நினச்சிக்கோ. ஆனால் நினைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நினைக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னா, அந்த சம்பந்தத்தினால் என்ன பண்ணுறோன்னா நம்ம நெருக்கமாகும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஒரு ஏகவச்சனமோ ஒரு திட்டுறதோ, சரி நகர்றா, நம்ம பெரிய மனுஷன் இருப்பான், பெரிய வித்வானாக இருப்பான். சில பேர்ல நம்ம போய் பேசும்போது நமக்கு நம்மளோட இருக்கக்கூடிய அந்த என்னுடைய மாமா பையன், சித்தி பையன், பெரியமா பையன், நான் என்ன கூட டேங்க வாடா அப்படின்றோம். சுற்றி எல்லாரும் பார்க்குறா, வித்வானை போய் வாடா போடான்றான்னு. அது சப மரியாதை வேறு. சப மரியாதை பெரியவாள் என்ன பண்ணுவோன்னா, சின்ன வாழ்கிட்ட அடியேன் சுவாமி சாதிச்சார்னு தான் சொல்லுவாள். அது வேறு, சப மரியாதை வேறு. பட் சாதாரணமாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், சபை இல்லாத நேரங்களில் நம்ம சாதாரண டேங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றோம்ல, அது என்னன்னா அது உழுக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையில் கூட்டா கூட அதில் தவறு இருக்கலாம். அந்த தவறுக்கு நீ என்ன பண்ணானா கோச்சிக்காத அப்படின்றான். ஏன் அப்படின்னா, அப்படி கோச்சிட்டு நீ எங்களை விட்டு போயிடாத, நீ தான் எங்களுக்கு கதி, எங்களுக்கு நிர்கதி, அதுக்கு கதி நீ தான் எங்கள் கதி. அந்த கதியை நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் விட்டாலும் நீ விட மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பண்ணக்கூடிய சிறு பேரழுத்தம், சின்ன பண்ணக்கூடிய தவறுகள் எவ்வளவோ பண்ணுறோம் இல்லையா? அந்த தவறுகள் பண்ணுறதில்ல. இந்த பெருமாளே உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன், ஆனால் என்னால் முடியல, பண்ணலை. ஆனால் என்ன பண்ணோம், அது பண்ணுறதுக்குண்டான விஷயத்தையும் உங்ககிட்டே போட்டுறேன், நீ அது எனக்கு பண்ணி கொடு அப்படின்றோம் இல்லையா? அதுபோல் என்னன்னா, சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்டா. உடனே நாங்கள் சாதாரணமாக ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கோம். என்ன இந்த வரலாம் கிருஷ்ணர் கூடையே இருக்கிற கூப்பிட்டுருக்கா, அதனால் நீ எங்களை கோச்சிக்க. சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறைனா. இந்த இறைவா அப்படின்ற என்ன அப்படின்னா, இந்த மொத்த பாசுரங்களை பார்த்து இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் இறைவான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கா. இல்லாட்டில் அந்தந்த பேருன்னு சொல்லியிருந்தா கூட இந்த இடத்துல இறைவான்னு சொல்கிறான். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே ஏன்னா இறைவன் அப்படின்னா சர்வேஸ்வரன் அப்படின்னா. பெருமாள் யார் அப்படின்னா, எவன் பெருமாள் அப்படின்னா, எவன் தனக்கு சமமாகவோ தன்னை விட உசத்தியாக இல்லாமல் இருக்கானோ அவன் பெருமாள். அவனை தான் ஈஸ்வரன் சொல்கிறது. எம்பெருமானுக்கு ஈஸ்வரன் தான் பேர். நம்ம ஈஸ்வரன்னா என்ன சொல்கிற, சிவனை குறிக்கிறது. சிவனுக்கு ஈஸ்வரன் பேர், ஆனால் எம்பெருமானுக்கு ஈஸ்வரன் பேர். நம்ம காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாளை பற்றி சொல்லும்போது ஈஸ்வரன் தான் சொல்கிறது. அதே மாதிரி வைகுண்டத்தை பற்றி சொல்லும்போது சொர்க்கம்னு தான் சொல்கிறது. இப்படி செய்தால் இதற்கு சொர்க்க பதவி அப்படின்ட்டு. அந்த சொர்க்க பதவி என்னன்னா மோட்சம்னு அர்த்தம். அந்த மோட்சத்துக்கு உண்டானது. அப்படி ஆகிற சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் அவன் தான் எல்லாத்துக்கும் உள்ள. அவனை மீறி ஒருத்தன் இல்லை அப்படின்றதுனால அவன் தான் சர்வேஸ்வரன். அதை தான் புருஷ சூக்தம் சொல்கிறது. புருஷ சூக்தம் சொல்ல வேதம் எல்லாமே சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவன் தான் இறைவன் சொல்ல 18 புராணங்கள் இருக்குது. அதில் 6 புராணங்கள் சத்வ புராணங்கள், 6 புராணங்கள் ரஜோ புராணங்கள், 6 புராணங்கள் தமோ புராணங்கள். இந்த 18 புராணம் பண்ணது வியாசர் தான், ஒருத்தர் தான் பண்ணிருக்கார். ஏன் இந்த 18 புராணம் பண்ணணும், இந்த 6 பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னா, இந்த 6 மட்டும் படித்து தெரிஞ்சுட்டா போகாது, உனக்கு தெளிவோடத்தான் வரணுன்றா. ஆண்டா சொல்கிறா, என்ன சொல்கிறா, நீ இந்த 18ஐயும் பாரு, இந்த 18ல் எது முக்கியம்னு தெரியும், அந்த முக்கியமானது நீ புரியுன்றா. என்ன இந்த 18த்துலேயும் 18 புராணங்களாம் ரத்னம்னு பேர். ரத்னம் புராணங்களில் ரத்னமானது எதுனா விஷ்ணு புராணம்.
அதுக்கு புராண ரத்னம்னு பேர். அந்த விஷ்ணு புராணத்தை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சின்னு வந்துரு. ஏன்னா தெளிந்து என்ன சொல்ல ஆண்டாளே, நீ தெளிவாகி தெளிந்து வந்து எம்பெருமானை செய்வி அப்படின்றா. அதுபோல் நம்ம அந்த விஷயம் எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தாதான் அவனிடத்துல நமக்கு அந்த பக்தி உண்டாகும். பக்தி பாசம் அவனிடத்துல நம்ம அடங்கி அவனோட திருவடியில் விழணுன்ற எண்ணம் எப்போ வரும்னா அவனை பற்றி தெரிஞ்சிருந்தாதான் வரும். அப்போ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம்னா, அதுக்கு தான் ஆரம்பம் நாம சங்கீர்த்தனா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். அந்த நாம சங்கீர்த்தனம் சொன்னா இல்லையா, படிப்படியாக நேராக போய் பெருமானுடைய லீலைகள்லேருந்து அவனுடைய விசேஷங்கள்லேருந்து எல்லாமே தெரிஞ்சு அவன் காலில் விழுறோம். அந்த விழுந்ததுனால அப்படிப்பட்டவன் தெரிஞ்சாதான் நம்ம விழ போகிறோம் இல்லையா. தெரியல, அப்போ யாரோ ஒருத்தர் காலில் போய் விழ போகிறோமா, ஒன்றுமே தெரியாது அவன் போய் காலில் விழுவான். ஏன்னா விஷயம் தெரிஞ்சுவா காலில் விழ. வேத விற்பனர்கள் வரார், அவன் கோயிலுக்கு யாரோ வரா, பெரிய எத்தி ஒருத்தர் வரார் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு ஓடி வரும். பெருமாள் சேவிச்சு முடிச்சு மண்டபத்தில் வந்து உட்காந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறோம் இல்லையா. எதனால் செய்யணும், இவர் வேத விற்பனர்னால. ஏன்னா இவரை சேவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா அனுகிரகம் கிடைக்கும். எதனால் அனுகிரகம் கிடைக்குன்னா, இவர்கிட்ட அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குது, அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இவர் பெருமாளுடைய பாகவதர். பெருமாளுடைய பாகவதன், அந்த பாகவதரோட விசேஷம் எது சொன்ன இல்லையா. ததியாராதனை பண்ணால் கூட முதல் பந்தியில் உட்கார மாட்டா சில பேர். ஏன்னா பாகவதா சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அதுக்கு பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதம் சேர்ந்து வரக்கூடிய உசந்த பிரசாதமாக இருக்கிறது. அது போல என்ன, இவர்கள் பாகவதர்கள், இவர்களிருந்து நம்ம கிடைக்கக்கூடியது என்னென்னா பகவத் அனுகிரகமும் கிடைக்கும், பாகவத அனுகிரகம். அப்போ அது விசேஷமானது இல்லையா. அப்படியாக சொல்கிறது இந்த வேதனை சொல்கிறதுனா, எவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. புருஷன்னா எவன் பரம்பொருள்னு சொல்கிறது இல்லையா. சொல்லும்போது இதுக்கு புருஷ சூக்தம் பேர். சகசிர சீருஷா புருஷா சகசிராட்சா சகசிரவாத். என்னன்னா சகசிரம்னா 1000, 1000 தலைகள் உடையவன், 1000 கைகள் உடையவன், 1000 கண்கள் உடையவன் எம்பெருமான் சொல்கிறது இல்லையா. அப்போ பெருமாளுக்கு 1000 தலை இருக்குன்னா 2000 கண் இருக்கணும்ல, 2000 கை இருக்கணும்ல. ஏன் இந்த இடத்துல 1000 சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல 1000னா 1000னு அர்த்தம் இல்லை, 1000 அர்த்தம். 1000 தலைகள் உடையவன், 1000 கண்கள் உடையவன், 1000 கைகள் உடையவன் சொல்ல. நம்ம எங்காளுக்கு இருக்குது, எங்காளுக்கு இருக்குது, எங்காளுக்கு இருக்குது, எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு வரல. எல்லாம் முடிச்சு கடைசியாக ஒரு வார்த்தையில் மொத்தம் க்ளீன் போல்டுன்னு இல்லையா. அது மாதிரி செக் மேட் அப்படின்னு வரல. அதெல்லாம் அது சொன்னதுன்னா கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னு. எவன் புருஷன்னா ஒரே ஒரு வார்த்தை, இந்த பொண்ணு இருக்காள் ஒன்றும் மகாலட்சுமின்னு அவனுடைய கணவன் தான். முடிஞ்சு போச்சு. இது யாரும் பேச முடியாது. மகாலட்சுமி யாருக்கு சொந்தம், பார்க்கல்ல கடைஞ்சா மகாலட்சுமி வந்தால் லேட் ஆகிடக்கூடாதுன்னு அடுத்த க்ஷணம் வந்தால் அடுத்த க்ஷணம் பெருமாள் இடத்துல வந்துட்டான். ஏன்னா இவன் அவனுக்குரியவள், அவன் இவளுக்குரியவன். முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ எவன் புருஷன் அப்படின்னா இந்த மகாலட்சுமியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவன் புருஷன். இப்போது பெருமாளுக்கு என்ன இருக்கும், பெருமாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னென்ன ஸ்ரீனிவாசன் சொன்னால் சந்தோஷப்படுறான், ஸ்ரீயப்பத்தின்னு சொன்னால் சந்தோஷப்படுறான்னு சொல்கிறோம் இல்லையா. அது ஏன் சந்தோஷப்படுறான்னா தன்னையே மற்ற வாழ்க்கை காமிச்சிருக்காகும் இல்லையா. எவன் ஒரு புருஷன் அப்படின்னா மகாலட்சுமியோட கணவன் புருஷன். அதை அப்படியே பிடிச்சிட்டான். என்னன்னா இனிமேல் யார் என்னை கூப்பிட்டாலும் எப்படியே கூப்பிட்டுருங்கோன்ட்டான். என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா இவளை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறான். அப்போ இவளுடைய கணவன்னே நான் இருந்துடுறேன் அப்படி இல்லை, கவுன்சிலரோட கணவன் இல்லை மினிஸ்டரோட கணவன் அப்படின்னு வச்சுருக்கல. அவள் பெரிய புகழ் பெற்றவளாக இருப்பாள், அவளுடைய கணவன் அப்படின்னா இவள் புகழ் பெற்றவள் மகாலட்சுமி, அதனால் அவளுடைய கணவனாகவே இருக்கின்றாள். அதனால் புருஷன் யாரை சொல்கிறதுனா எம்பெருமானை குறிக்கக்கூடியது. அதனால தான் நாராயணன், இந்த நாராயணன்ற சப்தத்தை வேறு யாருமே ஏற்றுக்க முடியாது, வேறு யாருக்குமே பொருந்தாது. இந்த நாராயண சப்தம் பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாது. அதனால் இது நாராயணன். மற்ற சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஷண்மதம் இருக்குது. ஷண்மதத்தில் மற்ற சம்பிரதாயம் 6 இருக்குது இல்லையா, வைணவம், சைவம், கோமகம், இது வந்து பிள்ளையாரது ஒன்று, சூரியன் ஒன்று, அம்மன் ஒன்று இருக்குது இல்லையா. இது எல்லாம் 6. இந்த ஷண்மதமும் ஏற்றுக்கிறது என்ன ஏற்றுக்கிறதுனா வேதத்தை ஏற்றுக்கிறது. இந்த ஷண்மதமும் வேதத்தை ஏற்றுக்கிறது. அதனால் இதுக்கு சனாதன தர்மம்னு பேர். இந்த ரெண்டுத்தையும் ஏற்றுக்காத நம்ம பூமியில் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா சமணரும் சாக்கியரும். ஏன்னா ஜெயினர்களும் பௌத்தர்களும் என்னென்னா சனாதனத்தில் வரமாட்டான். ஏன் வரமாட்டானா, அவள் வேதத்தை ஏற்றுக்கலை. வேதம்லாம் கிடையாது, பிரபஞ்சம்ன்றது ஒரு சூன்யம், அந்த சூன்யத்தில் தான் நாம் இருக்கோம்னு நினைக்கிறது அவளுடைய தத்துவம். அதனால் இவர்கள் சனாதனத்தில் வரமாட்டார்கள். சனாதனம்னா என்னதுன்னா வேதம் சொல்லுறத கேட்கறது தான் சனாதனம். வேதம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கிறது சனாதனம். இப்படி சனாதனத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஏற்றுக்கிறது யாருன்னா நாராயணன்னா அது வந்து எம்பெருமானைத்தான் குறிக்கும்னு ஏற்றுக்கிறான். அதனால தான் வைஷ்ணவர்கள் பெருமாளை சேவிப்பா, எல்லாரும் பெருமாளை சேவிப்பா. இப்போ பெருமாளை சேவிக்காதவா யாரும் கிடையாது அப்படின்றது வருது இல்லையா. அதுபோல் என்னன்னா இறைவா, இப்படிப்பட்டவனே இறைவா, நீ தாராய் பறை,
இப்படிப்பட்டவன் நீ புருஷன், இவனை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியும்? வேறு யாரும் கொடு. ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய மகான், அத்வைத்த சித்தாந்தத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பினவர் ஆதிசங்கரர் இல்லையா. கடைசி காலத்தில் அவள் அம்மா என்ன பண்ணான்னா கூப்பிட்டு நான் மோட்சத்துக்கு போகணுன்னாலாம். ஆதிசங்கரோட சித்தாந்தம் என்னது? சிவன். சிவன்னா கைலாயம், கைலாயம் போகணுன்னு தான் சொன்னோம். இல்லை, இது நான் மோட்சத்துக்கு போகணுன்னாலாம். அப்போ அவரை பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பிச்சார் அவள் அம்மாவை. இன்னொரு விஷயம், ஆதிசங்கரன்றவர் என்னன்னா பெருமாள் பற்றியும் நிறைய பாடியிருக்கார் இல்லையா. பெருமாளை பற்றியும் துதிச்சிருக்கார். அவர் ரெண்டுமே பண்ணியிருக்கார். அந்த ஆதிசங்கரரே இந்த திருமணி டிக்கிறோம் தெரியுமா, திருமணி டிக்கிறோம் பட்டை போட்டுக்கிறோம் இல்லையா, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? திருமணி டிக்கிறதுக்கு ஊர்துவ புண்டரம்னு பேர், கீழேருந்து மேல் நோக்கி டிக்கிறது திருமண். பட்டைன்றது சைட்லேருந்து சைடில் இருக்கிறது. இது என்ன வித்தியாசம் பண்ணால், நம்ம கீழேருந்து மேல் லோகத்துக்கு போகணுன்றதுனால அதுக்கு ஊர்துவமாக இருக்கணும். இந்த பட்டைன்றது என்னென்னா புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், சுற்றிகிட்டே இருக்குது. லோகத்திலே சுற்றிட்டு இருக்கணும்னா புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருந்தார்னா கோபி சந்தனம் தான், அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மாறினது தான். ஆதிசங்கரருக்கு உச்சிதமானது எதுனா கோபி சந்தனம், கீழேந்து ஊர்துவமாக தான் ஆயிட்டிருந்தார். அவருக்கும் பரம்பொருள் நாராயணன் தான். அதனால தான் அது பஜகோவிந்தம்னு ஒன்று பண்ணார். ஆச்சரியமான, அதுலேயே ஒரு புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். அந்த பஜகோவிந்தம் அவ்வளோ மகா வைஷ்ணவர்கள்லாம் கொண்டாடுறது ஆதிசங்கரர் தானே பண்ணார். வைஷ்ணவர்கள் கொண்டாடுறது அது மாதிரி விஷயம். அது மாதிரி இந்த எம்பெருமான் இறைவா, இப்படிப்பட்ட எம்பெருமானே, நாங்கள் உங்ககிட்ட நிறைய அபச்சாரங்கள் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பண்ணியிருக்கோம். இந்த எல்லா அபச்சாரத்தையும் நீ மனசில் வச்சுக்காத, நீ இறங்கி என்ன பண்ண, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன அனுகிரகம்னா பறை என்னும் மோட்சத்தை தர வேண்டும். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்கிறா. இதைத்தான் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கணும்னு யார் நினைக்கிறா? ஆண்டாள் நினைக்கிறா. அதனால தான் அந்த ஆண்டாளினுடைய விசேஷம் இந்த மாதம். இந்த பாசம் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாடி. அப்போ திருவாடியில் இருக்கக்கூடிய பூரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ ஆடி மாதம் ஃபுல்லாக சொல்லலாம் இல்லை? ஏன் இந்த இடத்துல சொல்கிறான்னா, இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷம் இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்த மாதம், அந்த பிரம்ம முகூர்த்த காலம், அது விசேஷம். அந்த ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் விசேஷம். அந்த நேரத்தில் எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறமா பெருமாள் ஆராதனம் சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் ஆராதனை. நமக்கு நித்திய ஆராதனம் சூரியோதயத்துக்கு அப்புறமா. இந்த தனுர் மாதம் ஆராதனை சூரியோதயத்துக்கு முன்னாடினா அந்த காலம் விசேஷம். அதனால் இந்த காலம், இந்த மாதம் ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மாதத்துக்கு என்ன சொன்னான்னா, மார்கழி திங்கள் இந்த நாளில் தான் நாம் பண்ணணும். இந்த மார்கழி மாதத்தில் தான் நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்? எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். மார்கழி மாதம் நல்ல சுபமான மாதம். ஆனால் இந்த மாதத்தில் கல்யாண கச்சேரிலாம் வச்சுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஒரு க்ஷணத்தை கூட நம்ம வீணாக்கக்கூடாது. ஒரு கல்யாணம் வச்சுட்டா 10 நாள் போய்டுது இல்லையா? முன்னொரு 5 நாள் பின்னொரு 5 நாள் போய்டுது, 10 நாள் போய்டுது. 10 நாள் நம்ம பகவானுடைய நினைப்பே இல்லாமல் இருந்துருவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. பகவானோட நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதம். அதனால் இந்த மாதம் விசேஷம் அப்படின்னு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்துல தான் எம்பெருமான் தான் இருக்குன்னு சொல்கிறார். மாசானாம் மார்கசீர்ஷமகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எம்பெருமானை வேண்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பறை என்னும் மோட்சம் கிடைக்கும் தான் இந்த பாசத்தில் முடிகிறார். இதுதான் திருப்பாவை முடிகிற பாசுரம். மற்றதெல்லாம் பலஸ்துதி பாசுரம். என்ன சொல்லலாம், முடிக்கும்போது இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா இது கட்டளையாகவும் எடுத்துக்கலாம். எம்பெருமான் நான் கட்டளை இடுறேன், இந்த பர்ஜன்ய தேவதை கட்டளை இடுறாரு நீ இப்படி தான் மழை பெய்யணும்னு. அதுபோல் எம்பெருமானுக்கு கட்டளையாகவும் இல்லை. ஏன்னா இவர் மனைவி இல்லை, மனைவி மட்டும்தான் புருஷனை கட்டளை இட முடியும், வேற யாரும் இட முடியாது. அம்மா கூட பையனை கட்டளை எடுக்க அப்பா அம்மா விட்டு போயிடுவான். புருஷன் சொன்னால் கேட்டாகணும் இல்லையா? அது போல் நான் நீ எனக்கு பறை என்னும் மோட்சம் கொடுக்கணும்னா எனக்கு கொடுக்கணும் இல்லை, நான் இப்படியும் வந்துடுவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? உன்னை ஆராதிப்பவர்களுக்கு, உன்னையே கதியாக நினைப்பவர்களுக்கு, உன்னிடத்தில் சரணாகதி செய்தவர்களுக்கு. அது எப்படிப்பட்ட சரணாகதிங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் அறியாத பிள்ளைகளும், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு திருவடியில் விழறோம் இல்லையா? திருவடி தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னுவோம். அந்த கொம்புக்கு நிற்க வச்சோன்னா அது யோசிக்காது, இப்படி விழாமல் அப்படி பட்டான்னு வந்துடும் இல்லை? அதுபோல் யோசிக்காமல் உன் திருவடியில் விழுந்தா நீ என்ன பண்ணுனா அவளை கூட்டிக்கோன்னா கவலைப்படாத, அதைத்தான் நான் என்னுடைய கர்த்தவியமாகவே வச்சுட்டுருக்கேன்டான். என்னோட கர்த்தவியம், என்னோட பெருமாளுடைய கர்த்தவியம் என்னென்னா, துஷ்ட சிக்ஷன சிஷ்ட ரக்ஷன. நீ சிஷ்டனாக வந்துட்டா உன்னை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ துஷ்டனாக இருந்துட்டா உன்னை தண்டிக்க வேண்டியதும் என் பொறுப்பு. அதுலேயும் என்ன சொல்கிறான், நீ துஷ்டனாக இருந்து உன்னை தண்டிச்சா கூட தண்டனைக்கு அப்புறமாவது நீ திருந்தினா உனக்கு அப்போ இந்த கடைசி க்ஷணத்தை திருந்தினா கூட உன்னை கூட்டின்றானே. எத்தனை பேர் கூட்டின்னு போயிருக்கான்? கடைசி நேரத்தில் பாஞ்சஜன்யம் பார்த்தோம்.
போன அந்த சாம்பலாகி அந்த சாம்பலை எடுத்து வச்சு அதை ஒரு பாஞ்சஜன்யமாக வச்சுட்டு தன் சங்கா வச்சுட்டு இன்னமும் வைகுண்டத்தில் நித்திய சூரியா இருக்கான். நாமளா போனாலா கூட அது முக்தாத்மா, அவன் நித்திய சூரியாவே இருக்கான் இல்லையா. அப்போ என்ன பெரிய விசேஷம். ஆனால் எம்பெருமான இடத்துல நாம் இருக்கக்கூடிய அந்த அன்பு காட்டக்கூடிய அந்த சின்ன அன்பு, எங்கள் அந்த ஏகாதசி கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அந்த அன்புக்கு என்ன பண்ணானா வந்து தளி பண்ணிட்டு போனான் இல்லையா. அவன் எங்கே இருக்க வேண்டியவன் என்ன இவ்வளோ பெரிய பரலோகம்னு அங்கே பெரிய பரம்பொருளாக இருக்க வேண்டியவன் என்ன பண்ணான் இங்கே வந்து தளி பண்ணிட்டு இருக்கான். எதால் பண்ணானா அந்த அன்புக்கு கட்டுப்படுறான். அதனால் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான். ஏன்னா ஒரு சின்ன கயிறு, தாம்ப கயிறுல சிறு கயிறுன்ற அதனால் கட்டுப்பட்டான். அது அவனை கட்டுப்படுத்தாது. எதை கட்டுப்படுத்த அந்த அம்மாவனுடைய அந்த ஒரு கண்டிப்பு. நீ இப்போ கட்டிக்கிற அப்படின்றா, சரி கட்டிக்கிறேன்னு கட்டின்றான். அதுதான் என் பெருமான் கேட்குறான், வேறு எதுவுமே கேட்கல. என்னன்னா இந்த நிச்சலமான அன்பு, அந்த அன்பை நாம் செலுத்தினோம் என்ன பண்ணுறான்னா அவன் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான்னு பார்க்குறான். அதனால் இந்த பாசுரம் முடிக்கும் போது இறைவா நீ தாராய் பறை முடிக்கிறது எப்படி முடிக்கிறானா, இறைவா நீ இந்த பரலோகம் சொல்லக்கூடிய இந்த வைகுண்ட பிராப்தியை எங்களுக்கு அளிக்க வேண்டும். அது அந்த அளித்தது தான் எங்களோட அல்டிமேட் டார்கெட். அதுக்காக தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம். அதை கொடுத்துட்டோன்னா நாங்களும் ஆனந்த லோகத்தில் ஆனந்தமாக உன்னிடத்தில் அங்கேயும் சேவை தான் பண்ணிட்டு இருப்போம். அங்கே போய் இன்னும் பண்ண போகிறோம், அங்கேயும் இதே சேவை தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஏன்னா பிணி பசி மூப்பு துன்பம் இல்லாமல் எந்தெந்த ஜென்மாக்களில் எப்படி நம்ம பிறப்போன்னு தெரியாது. ஒரு புழுவாவோ பூச்சியாவோ பிறந்தோன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோம்னு கூட நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு இருந்துடும். அது போல இல்லாமல் உன்னை ஸ்மரித்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்குண்டான திருமணியோட அதுக்குண்டான ஒரு லட்சணத்தோட எம்பெருமானுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். எங்கன்னா வைகுண்டத்தில் அந்த பிராப்தியை கூடுன்னு வேண்டுகிறார். இந்த பிராப்தியை இந்த கேட்ட எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும்னு வேண்டுகிறேன். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமஹ. அஸ்மத் குருபியோ நமஹ. அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் தாசரதை மகாகுரவே நமஹ.